ஹாய் உறவுகளே, வெல்கம் டு மை லைஃப் ஸ்டோரி எபிசோட் 21. உறவுகளே, இன்னும் ஒரு 4 எபிசோட் எக்ஸ்ட்ரா 25 எபிசோட்ஸில் முடிச்சிருவேன்னு நம்புகிறேன். உறவுகளே, நான் வந்து அன்னைக்கு லாஸ்ட்டாக எப்போவுமே பார்த்துட்டு வருவேன் எதில் முடித்தேன் அப்படின்ட்டு. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு முடித்தேன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் பரவாயில்ல, திருப்பி ஒரு ரீவைண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 2016 வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் விட்டு போச்சு. நான் வந்து செப்டம்பரில் என்னோடய கேஸ் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன். பழைய இது எடுத்து பார்க்கும்போது செப்டம்பர் 2016 வித்ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போது செப்டம்பர்னால் அக்டோபர், நவம்பர் அந்த மாதத்துலேயே எங்கள் அப்பா, தம்பி, அம்மா, என் தம்பி ஒய்ஃபு எல்லாருமே என்கிட்ட நல்லா பாசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தடவையும் நான் சொல்ல விரும்புகிறேன், என்னோடய ஸ்டோரியை பார்த்து எங்கள் அப்பாவோ தம்பியோ எங்கள் அம்மாவோ வில்லன் வில்லி அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து வேணும்ன்ட்டே என் லைஃப்பை, கல்யாண வாழ்க்கை இந்த மாதிரி போயிட்டுருக்கு, வேணும்ன்ட்டு நாசம் பண்ணணுன்னு பண்ணல. அவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா, பேரனோட வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா என் சைடில் அவங்க கேட்கல, என்ன நடந்துச்சுன்னு உட்காந்து என்கிட்ட யாரும் பேசலை. இப்போது நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு, கிளைண்ட்ஸை முடிச்சுட்டு ஒரு ½ hour ஃபேஸ்புக்கில் போய் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலான்னு உள்ளே போனால், எங்கள் அப்பா அம்மா அப்போ தான் ஸ்கூல்லேருந்து வருவாங்க. அவங்களுக்கு டீ வச்சு கொடுப்பேன், சுண்டல் பண்ணி வச்சுருப்பேன், சில டைம் டின்னரும் பண்ணி கொடுப்பேன். எல்லா வேலையும் வீட்டுக்காரி, எங்கள் ஊர்லலாம் எல்லோரும் வீட்டுக்காரி வைப்பாங்க, வேலைக்காரி வைப்பாங்க. நான் வந்து வேலைக்காரியே வைக்கல, நான் தான் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ கூட எங்கள் அம்மாவுக்கு வந்து அதெல்லாம் உரைக்கல, இத்தனை வேலை செஞ்சுருக்காளே அப்படின்ட்டு. இவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, அந்த 10 நிமிஷம் அரை மணி நேரம் நான் ஃபேஸ்புக்கில் உட்காண்ட்ருந்தேன்னா இவங்க வந்து நான் அடிக்ட்டுன்னு நினச்சிக்குவாங்க. புரியுதா? என் எக்ஸு கொண்டு போய் ஸ்க்ரீன்ஷாட்டு காமிக்கிறதுக்கும், என் எக்ஸு போய் மிட் நைட்லலாம் 12, 2 மணிக்கெலாம் முழிச்சிட்டு இருக்கானா, நான் எப்படி 6:30 மணிக்கு எந்திச்சி என் பையனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் ரெடி பண்ணி நான் எப்படி போய் விட முடியும்? எப்படி நான் டெய்லரிங் பண்ண முடியும்? எப்படி பார்லர் நடத்த முடியும் மிட் நைட்லலாம் உட்காந்துட்டு இருந்தேனா? அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து யோசனை பண்ண முடியல, எங்கள் அப்பாவுக்கு யோசனை பண்ண முடியல. ஏன்னா எக்ஸு வந்து ப்ரூஃபோட கொண்டு போய் சும்மா ப்ரூஃபோட இப்போது அவன் லாகின்ல வச்சுருக்கான். இப்போ அவன் ஃபேஸ்புக்கில் இருக்கிறான் 12 மணி 1 மணிக்குன்னா, என்னைய வந்து 10:30 மணிக்கு வெளியே வர சொல்லிடுவான். நான் தூங்கிடுவேன் 10:30க்கெல்லாம். இப்போ அவன் ஆக்டிவாக இருக்கானா, அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டா என் ப்ரொஃபைலில் நான் ஆக்டிவாக இருக்க மாதிரி தானே காமிக்கும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபேஸ்புக்னா என்னென்னு தெரியாது, வாட்ஸ்அப்னா என்னென்னு தெரியாது. அப்போ ஆன்லைனில் இருக்கேன்னு தானே, இத்தனை மணிக்கு ஆன்லைனில் இருக்கேன்னு தானே காமிக்கும். இந்த மாதிரி கிரிமினல் மைண்டு என்னோடய எக்ஸுக்கு வந்து கிரிமினல் மைண்டு. ஆக்சுவலி இந்த கிரிமினல் மைண்டை நல்ல விதமாக யூஸ் பண்ணியிருந்தானா எங்களை மாதிரி எந்த கப்புள்ஸும் வாழ்ந்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ நல்லா வாழ்ந்துருக்கலாம். எனக்கு முதல்ல என்னோடய எக்ஸை மாமா பையனை பிடிச்சிச்சு. ப்ரப்போஸ் பண்ணும்போது சரி போ, யாரையாச்சும் கல்யாணம் பண்ணுறோம், இவனவே வராத லவ்வை நான் வர வச்சு கல்யாணம் பண்ணேன் பிடிவாதமாக, அம்மாட்ட அடி வாங்கி. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் தாலி கட்டும்போது இவனை பிடிக்கல, ஓடிடலான்ட்டு இருந்துச்சு. தாலி கட்டும்போது இவன் பண்ணுறது, இவன் ஃபேமிலி பண்ணுறதெல்லாம் பார்த்து. ஆனால் எந்த நிமிஷம் நான் கல்யாணம் பண்ணனோ அன்னையிலேருந்து மாமனார் மாமியார் நம்மளுக்கு அம்மா அப்பா மாதிரி, மச்சாண்டார் அண்ணன் தான் கூப்பிடுவேன். இன்னுமே அண்ணன் தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். இவர் தான் என் உயிர். பிருத்திவி பிறந்ததுக்கப்புறம் பிருத்திவி தான் உயிர். எங்கள் அம்மா அப்பா அடுத்தபடி. அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு நல்ல மருமகளாக நான் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனால் என் எக்ஸோட சந்தேக புத்தி, அப்புறம் இந்த வேலை செய்யாமல் என் காசில் வாழ்ந்தது, இது ரெண்டும் மெயின் பிரச்சனை. மெயின் சந்தேகம் தான். சந்தேகத்தினால தான் எங்கள் லைஃபே போச்சு உறவுகளே. அதனால் யாருமே வந்து எங்கள் அம்மா அப்பா தான் ரொம்ப வில்லன் அந்த மாதிரி நானே சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பா அந்த பீரியடில் வில்லன் தான், என் தம்பியும் வில்லன் தான். ஏன்னா நினச்சிருந்தா என் எக்ஸை ஒரே ஒரு அறை விட்டுருந்தாங்கன்னா போதும், இல்லைன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருந்தா அவன் இவ்வளோலாம் பண்ணியிருக்க மாட்டான். அதுதான் உண்மை. இருங்க, ஒரு காக்ரோச்சு எங்கேருந்தா வந்துச்சோ தெரியல, ஊறிட்டு இருந்துச்சு, அதான் அடிச்சிட்டு வந்தேன், அது எங்கேயோ ஓடிடுச்சு. சரி உறவுகளே, இப்போது 2016 ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்.
செப்டம்பரில் கேஸ் வித்ட்ரா பண்ணனா அக்டோபர் நவம்பரில் வந்து எங்கள் அப்பா அம்மா தம்பி ஒய்ஃபு எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. என் தம்பிக்கு குழந்த பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா பேசுவாங்க, நல்லா பாசத்தோடு இருந்தாங்க. மேபி ஒரு 70% என் மேலே கோவமாக இருந்தாலும் 30% வந்து நம்ம புள்ள நம்ம சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் இவன் கூப்பிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களும் தான் உடந்த மேபி அவங்களுக்கு தோணிருச்சு போல் இருக்கு, கில்ட் ஃபீல் ஆயிடுச்சு போல் இருக்கு. அதனால எங்கள் அம்மா தானாகவே ஃபோன் பண்ணி பேசினாங்க, செத்து போன்லாம் சொன்னாங்க. கமல் பிரச்சனைலாம் நடக்கும்போது நீ எல்லாம் ஒரு எனக்கு பொண்ணாக பிறந்திருக்கியா, செத்து போன்லாம் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதே வாய் வந்து நல்லா இருக்கியா அப்படின்ட்டு எங்கள் அம்மா தான் முதல்ல பேச ஆரம்பித்தாங்க. நான் தான் இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையில் இல்லைல்ல. அப்புறம் எங்கள் அப்பா பேசினார், அப்புறம் தம்பி பேசினா வீட்டுக்கெலாம் வரப்போக ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் 2016 நவம்பரில் நினைக்கிறேன் அவங்களே பரளி அன்னைக்கு ஒரு நாள் லைவில் பேசிகிட்டு இருந்தோம்ல. என்னோட எக்ஸுக்கு வந்து இந்த பிளாக் மேஜிக்கு மந்திரம் தந்திரம் அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா அவன் பிறந்ததுலேருந்தே அப்படி தானேன்னு தெரியல. ஆனால் கடை வச்சு அவனுக்கு வந்து காலில் கொலுசு போடுற இடத்துல ஆங்கிளுக்கு கொஞ்சம் மேலே வந்து இவ்வளோ பெரிய கொதன்னு புண்ணு. சரியா, இவ்வளோ பெருசாக புண்ணு, ஒரு சைடே புண்ணு. அதை மறைச்சி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் நான் அதை பெருசாக சட்டை பண்ணிக்கல. வேற ஒரு பொண்ணாக இருந்தால் அதுக்கே பிரிஞ்சு இருப்பா. என்னடா இப்படி புழு வராத குறையா கொதன்னு பஸ்ஸோட இருக்குதே அப்படின்ட்டு நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் எக்ஸ் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து செய்வனை பண்ணிட்டாங்க. என் மளிகை கடைக்கு பக்கத்தில் வேற ஒருத்தர் மளிகை கடை வச்சுட்டு அவங்க எனக்கு வந்து செய்வனை ஏதோ பண்ணி எலுமிச்சம்பழம் ஏதோ பண்ணி போட்டாங்க. அதனால தான் என் காலில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் அந்த உடல்பேட்டையில் ஒரு ஐயர் சொன்னேன்ல, உனக்கு நார்மல் டெலிவரி தான் அப்படின்னு சொல்லி அந்த ஜோஷியம் பார்க்குறவங்க அவங்கள்ட்ட இவர் போக ஆரம்பித்து சரியாயிடுச்சு போல் இருக்கு. அவர் வந்து கல்லுப்பு தேங்காய் எண்ணெய் மட்டும் போட்டு தேயி சரியாயிரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. இல்லை கற்பூரமும் தேங்காய் எண்ணெய் போட்டு தேய்க்க சொல்லி சரியாயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழித்து தான் சரியாச்சு. ஒரு 3-4 மந்த்ஸ் கழிச்சு தான் சரியாச்சு. அதனால இவருக்கு வந்து முதல்ல அந்த ஆஸ்ட்ரோ மேலே ரொம்ப நம்பிக்கை. என்னோட அந்த 15 வருஷம் டிவோர்ஸ் வரைக்குமே நிறையா டைமு ஆஸ்ட்ரோ பார்க்க போகணும் அப்படின்ட்டு இங்கே செட்டிபாளையத்தில் ஒரு ஆஸ்ட்ரோ, பொள்ளாச்சியில் அவர் அந்த மாதிரி இங்கே ஆஸ்ட்ரோட்ட கூப்பிட்டு போயிருக்காரு. நிறையா டைம் சம்மந்தம் இல்லாமல் கூப்பிட்டு போயிருக்காரு. நான் சம்மந்தப்படுத்தி போனது வந்து வீட்டுக்கு போர் தண்ணி வருமா வராதா அது டவுட்டாக இருந்தனால அதுக்கு மட்டும்தான் நான் நம்பி போனேன். மற்றபடி நான் ஆஸ்ட்ரோ பார்க்க மாட்டேன். ஆனால் இவன் இப்படி பிளாக் மேஜிக்கில் நம்பிக்கை வைக்கிறான், இப்படி மந்திர தந்திரம் ஏதோ பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, கமல் என்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் வந்து முட்டை வச்சிருவேன், இவனுக்கு கால் கை வராமல் போயிடும், இவன் எங்கேயாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகி செத்துருவான், அந்த மாதிரிலாம் எனக்கு வாய்ஸ் நோட்டில் அனுப்பிச்சிருக்கான். இவன் வாய்ஸ் நோட் வந்து சிங்க் பண்ணி வச்சுருக்கனால இவனுக்கும் வாட்ஸ்அப்லேருந்து போயிருமா என்ன இலவுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனால் அவன் பயந்துட்டு கமல் அந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு பயந்துட்டு இவனும் எங்கள் அம்மாட்ட காசு வாங்கி என் கணக்குக்கு 3 லட்ச ரூபா வாங்கி ஒரு பரளின்னு அந்த இடம் கேரளாவில் பாலக்காடு தள்ளின்னு நினைக்கிறேன். அந்த ஆள் வந்து பைரவா சாமியை கும்பிட்றவன். நாய் மாதிரி அந்த சிலை வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அவங்களோட சொந்த இடம் கோயில், சொந்த கோயில். அதில் நாய் மாதிரி ஒரு சிலை இருக்குது. பைரவா சாமி கும்பிடுவாங்க போல் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி தோஷம் கீஷம் மந்திர தந்திரம் எல்லாம் பண்ணுவாங்க போல் இருக்குது. அங்கே போய் இவன் ரொம்ப கான்டாக்டில் இருந்திருக்கான். எங்கள் அம்மாட்டேருந்து காசை வாங்கிட்டு போயிருக்கான். எனக்கு தெரியாது. எங்கள் அம்மாவும் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு கொடுத்தாங்களா தெரியாமல் கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் ஏதோ பண்ணிட்டானா என்னன்னு தெரில. எங்கள் அம்மா வந்து இவன் பேச்சை தான் கேட்பாங்க, எங்கள் அப்பா பேச்சை கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. மருமகன்னு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பாவை ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் கயிறு கட்டி விட்டானா என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் இவங்க வந்து 3 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்படிலாம் பண்ணால் அவங்க வந்து என்னென்னமோ ஓமெல்லாம் வளர்ப்பாங்க. அப்போது இவ வந்து ஏன்ட்ட ரொம்ப அட்டாச் ஆயிடுவா, இவளுக்கு வந்து ஏதோ பேய் பிடிச்சிச்சா என்னமோ சொல்லியிருக்கான் போல் இருக்கு. அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லி இவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு தெரியாது உறவுகளே. எப்படி தெரிய வந்துச்சுன்னா, அந்த டிவோர்ஸ் போயிட்டுருக்கிற டைமில் 2016 சில டைம் நான் சமைச்சிட்டு குளிக்க போயிடுவேன்ல, அப்போது இவன் வீட்டில் அங்கே பொள்ளாச்சியிலேருந்து வந்திருந்தா இவன் வந்து கேரளா போயிட்டு வருவான். பொள்ளாச்சிக்கும் கேரளாக்கும் பக்கத்தில் தானே. நிறைய எனக்கு வந்து விபூதி பொட்டலம்லாம் கிடச்சிச்சு. அப்போல்லாம் நான் சாமி ரொம்ப கும்பிடுவேன்னா சாமி ரூம்லேயும் இருக்கும் மலையாள பொட்டலம்,
கிச்சன்லேயும் கிடக்கும். அது எனக்கு புரியவே இல்ல ரொம்ப நாள். ஏன் மலையாள பொட்டணம் வருது? நம்ம இங்கே மலையாளிஸ் யாருமே இல்லையே. தமிழ் பேப்பர் நியூஸ் பேப்பரில் தானே பொட்டணம் வரும். அது புரியவே இல்ல. அப்புறம் தான் எனக்கு கிளிக் ஆச்சு. இவன் வந்து இந்த மாரி கேரளாக்கு போயிட்டுருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா, எங்க அம்மா, அப்பா, பிருத்திவி, நானு, எக்ஸு 5 பேருமே தாலிக்கு வந்து ஏதோ பரிகாரம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்க மாமியார் வீட்லருந்து கட்டுன தாலிய, அந்த பரளி அந்த அந்த பூசாரி வீட்டுக்கு கூட்டு போயி, அவன் வீட்ல சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ள கூட்டு போய் சின்ன கோயில் தான். அதில முன்னாடி வந்து ஓமகுண்டம் இருந்துச்சு. போயி தாலிய வந்து கழட்டி நீங்க போட்டுருங்க அப்படின்னு அங்கேயே உட்காந்து நான் தான் சரடுல தானே போட்டிருப்பேன். அதனால சரட கட் பண்ணிட்டு, சரடுல இது பண்ணி அங்க உண்டியல்ல போட சொன்னான். உண்டியல்ல அந்த தாலிய போட்டாச்சு. குழச்சியெல்லாம் போடல. தாலிய மட்டும். அவங்களது 1/2 பவுன்ல செஞ்சிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அத போட்டாச்சு உறவுகளே. அப்புறம் இந்த ஓமகுண்டத்தில வந்து ஒரு வெள்ள கலர்ல துணியில வந்து ஏதோ பொம்மை பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து கமலமா. அதனால பொம்மை மாரி பண்ணி வச்சு, அத வந்து தீயில யாகம் நடத்தி ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் நடத்தி, அத முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இல்ல முடிச்சோனே அந்த ஆள் வந்து ஒரு மஞ்ச த கிழங்கு குடுத்து தாலிய அங்கேயே கட்ட சொன்னான். ஓமம் முடிச்சதுக்கப்புறம். அப்புறம் வீட்ல வந்து 1 வாரம் கழிச்சா, அடுத்த நாளான்னு ஞாபகம் இல்ல. எங்க அம்மா தான் 1/2 பவுன்ல திருப்பி தாலி செஞ்சு, திருப்பி க சாமி ரூம்ல எங்க அம்மாவும் நின்னு தான் கட்ட வச்சாங்க. சாமி ரூம்ல அவன் நின்னு கட்டுனான். எங்க அம்மா 4க்கு 4 சாமி ரூம் குட்டியா ரூம் இருக்கனால, எங்க அம்மா வெளியவே நின்னாங்க. இப்ப தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த எக்ஸ் பெக்கர் வந்து இப்போ டிவோர்ஸ் ஆகி ஒரு 10 மாசத்துக்குள்ள 21 எண்டுலன்னு நெனைக்கிறேன். அந்த எச்ச நாயி, "தாலிய குடுடி, உனக்கு எதுக்குடி தாலி? அதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல" அப்படின்ட்டு வாங்கிட்டு போனான். ரோஷமயிராண்டி, அவன் தானே தாலிய கழட்ட வச்சான் அங்க, உண்டியல்ல போட வச்சான்ல. அது எங்க அம்மா காசு தாலி தானே. என்ன மயித்துக்குடா வாங்கிட்டு போன? குழச்சி தானே வாங்கிட்டு போயிருந்திருக்கணும். எனக்கு மறந்துருச்சு. உனக்கு எப்படிடா மறந்துச்சு? நீ தான் மந்திர தந்திரம் பண்ணிட்டு இருந்தல்ல. அப்படின்னு கேட்கணும்னு தோணும். ஆனா பரவால்ல, எவ்வளவோ பிச்சை போட்டாச்சு. இதுவும் பிச்சை போட்டாச்சு அப்படின்னு நெனச்சுக்க வேண்டியதா? உறவுகளே, அது ஒண்ணு மறந்து போச்சு. அப்பதான் தெரிஞ்சு, ஓ! மலையாள விபூதியெல்லாம் வந்து இந்த சாமியார்ட்ட தான் வந்துட்டுருக்கு. வீட்டுக்கு. இவன் வந்து என் குழம்புல, காயிலலாம் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இருந்திருக்கான். டிவோர்ஸ் ஆன்கோயிங்ல இருக்கும்போது 2016ல அடிக்கடி பொள்ளாச்சியில தங்கிருவான். வரும்போது சண்டை இழுத்துட்டு இதுதான் வேலை. இதுதான் பண்ணிட்டு உட்காந்துட்டு உறவுகளே, என்னத்த சொல்றது? படிச்ச முட்டாளுங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு இன்சிடென்ட் நான் மறந்துட்டேன். அப்புறம் 2017 வந்துருச்சு. 2017ல எனக்கு மேத்ஸ் கொஞ்சம் வீக்கு. 2017ல 40 வயசு வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். சரியா? நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1978 2017ல 40 வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். அம்மா, அப்பா எல்லாரும் நல்லா பேசுறாங்க. தம்பி எல்லாரும் நல்லா பேசுறாங்களா? வருவாங்க, போவாங்க. நான் சமைச்சு வைப்பேன். அங்கேயும் நான் போவேன். எங்க அம்மா ஃபேமிலியோட கூப்பிடுவாங்க. திருப்பி நாங்க 3 பேரும் போவோம். அந்த மாரி இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எங்க அம்மா வந்து எனக்கு Facebookலேருந்து நான் வெளிய வந்துரணும். WhatsAppலேருந்து வெளிய வந்துரணும். சோஷியல் மீடியா ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சாங்களா? எல்லாம் பண்ணியாச்சு. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு சப்போர்ட் பண்ணியாச்சு. கேரளா மந்திரவாதிக்கு கூட்டு போயாச்சு. எல்லாம் பண்ணியாச்சு. கடைசி ஆயுதமா டிஎல்எட் வந்து அப்பதான் மோடிஜி டிஎல்எட் பண்ணி ஆகணும். ஸ்கூலில் வந்து சின்ன ஸ்கூலாக இருந்தாலும் பிரைமரி ஸ்கூலாக இருந்தாலும் ஒரு பிஎட்க்கு ஈக்குவலண்ட்டாக டிஎல்எட் அவங்க தான் சைன் பண்ணணும் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டில் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சட்டம் வந்துச்சு போல் இருக்கு. அப்போ அந்த இது எஜுகேஷன் ஃபீல்டில் அப்போ எங்கள் அம்மா வந்து படிக்கிற மாதிரி ஆயிட்டா, அப்போ இவ ரொம்ப சோஷியல் மீடியா நோண்ட மாட்டாள்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் காசு கொடுத்து படிக்க வைக்கிறேன் எங்கள் ஸ்கூலுக்கு வேண்டி. அப்போ தான் எங்கள் அம்மா வீடும் கட்டிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் 17ல். அங்கே ஸ்கூலில் வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்குள்ளே 1 ஏக்கர் ஸ்கூலு, அதில் உள்ள வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த நரம்பு பிரச்சனை எல்லாம் வந்தனால அவங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியல, காயெல்லாம் கூட கட் பண்ண முடியல. அதனால எப்படியோ அங்கே பக்கத்தில் இருந்தோன்னா பிரச்சனை இல்லை. இங்கே 4:30 மணிக்கு எழுந்துச்சி சமைக்கணும், 4:30 மணிக்கு எழுந்துச்சி பொறுமையாக சமைப்பாங்க. அதனால பேசாமல் அங்கேயே போயிடலாம் அப்படின்ட்டு தம்பி பொண்டாட்டி குழந்தை மட்டும் இங்கே ஒரு குழந்தை இருந்துச்சு. அப்போ 2வது குழந்தை பிறக்கல. இங்கே இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து டயர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆமாம் மெனோபாஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். டயர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளே நான் வந்து ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் இந்த நரம்பு பிரச்சனைக்கு கேஎம்சிஹெச்சில் கூப்பிட்டு போய் நான் செலவு பண்ணேன். எங்கள் அம்மாட்டெல்லாம் நான் ஒன்றும் கேட்கல. நான் செலவு பண்ணி நியூரோ, ஆர்த்தோ,
எல்லாம் காமிச்சேன். இவங்கனால வந்து உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, கையில காய் கட் பண்ண முடியல அப்படின்ட்டு காமிச்சேன். அவங்க தான் வந்து என்கிட்ட 2017ல சொன்னாங்க, இவங்களுக்கு வந்து ஆர்த்தோபெராசிஸ் இருக்குது. கால்சியம் உடம்புல கம்மியாக இருக்குது, வீக்காக இருக்குது போன்ஸு, பொரியிற கண்டிஷனில் இருக்குது, ரொம்பவே வீக்காக இருக்குது. அப்புறம் பார்க்கின்சன்ஸ் இல்லை, ஆர்த்தோபெராசிஸ் ஸ்டார்ட் ஆன புதுசு, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்குது. அப்படின்னா ஞாபக மறதி ஆகும், பிரெயினில் இருக்க செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு சுத்தமாக ஞாபக மறதி ஆகி படுத்த படுக்கை ஆயிடுவாங்களாமா. பார்க்கின்சன்ஸு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற, வயசானவங்களுக்கு வரும்ல, அந்த மாதிரி படுத்த படுக்கை ஆயிடுவாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக செகண்ட் ஸ்டேஜில் இருக்காங்க, 4 ஸ்டேஜஸ் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மருந்தெல்லாம் கிடையாது. ஆர்த்தோபெராசிஸ் வந்து ஸ்டார்டிங் அது வந்து மெனோபாஸ் ஆனால் எல்லாத்துக்குமே கால்சியம் டெஃபிஷியன்ட்டு, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி, அதனால் வெயிலில் உட்காருங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறது தானே, அது சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. அப்புறம் நானும் இவங்கள்ட்ட வந்து ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க 2017 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்புறம் இவங்க இப்படி அட்மிஷன் போட்டு விட்றாங்க எனக்கு டிஎல்எட். இதுக்கு 2 வருஷம் கோர்ஸ் வரவங்களே. அது வந்து NIOS, அது வந்து இந்திரா காந்தி யூனிவர்சிட்டி இருக்குல்ல, இக்னோ சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி NIOS வந்து நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி. அண்ணாமலை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டி. அதில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிகிரிக்கு டிப்ளமாவுக்கு நல்ல வேல்யூ. இது வந்து டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். நீங்கள் வந்து 6th வரைக்குமா 8th வரைக்கும் நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் போய் டீச்சராக நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்கலாம். எல்லாருமே உங்களை எடுத்துக்குவாங்க. இன்டர்வியூ வச்சு டெட்டு கூட எழுதலாம். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் எலிஜிபிள் தான், இந்த டிஎல்எட் முடித்தாலே பிஎட்டுக்கு ஈக்குவலண்ட் தான் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிருச்சு. அப்போ எங்கள் அம்மா வந்து நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேன், அப்போது நான் எங்கள் அம்மாவுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அந்த 2016 தான் நான் வந்து என்னோடய எக்ஸோட எல்ஐசி ஏஜென்சி காப்பாற்றுறதுக்கு நானும் எங்கள் அம்மாவும் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்போம். 30,000, நான் வந்து ஒரு 60,000 போட்டேன். வருஷம் அவன் ஏஜென்சி தக்க வைக்கிறதுக்கு நாங்கள் தான் செலவு பண்ணிட்டு உட்காந்துருப்போம். எங்கள் அம்மா போட்டதெல்லாம் எங்கள் அம்மா எடுத்துட்டாங்க. நான் வந்து 60,000 ருபீஸ் போட்டிருந்தேன். அதை வந்து 2016 எடுத்து நான் வந்து வீடு லோன் வந்து கடைசியாக அந்த 60,000 ருபீஸ் ஒரு வருஷமாக என்னமோ போட்டேன்னு நினைக்கிறேன் எல்ஐசியில். அதை எடுத்து அதை அடைச்சி கடன் முடிச்சாச்சு. அப்புறம் நகையை வந்து நான் தான் திருப்பி, நம்ம தான் பாசக்கார பயப்புலியாச்சே, நம்மளை வந்து நெஞ்சிலேயே குத்துனா கூட கொஞ்ச நாளில் அதை மறந்துட்டு பரவாயில்ல இந்த சைடு குத்து, இங்கே தானே குத்துனேன், அந்த மாதிரி ஒரு இழுச்சவாய் நான். அதனால எல்லா துரோகத்தையும் எல்லாத்தையும் மன்னிச்சு திருப்பி அம்மா நம்மளை ஏற்றுக்கிட்டாங்களே, நம்மள்ட்ட பேசுகிறாங்களே, அந்த சந்தோஷத்தில் பழையபடி அதோட இன்னும் நல்லா பாசமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சி இவங்களோட தந்திரத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்காம சரி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கடனும் முடிச்சாச்சா, எனக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு கொஞ்சம். இனி காசு வந்தாலும் வரலனாலும் பிரச்சனை இல்லை. 3,500 4,000 அந்த மாதிரி வாடகை மட்டும் வருது. அது என்னோடய மெடிசனுக்கு எப்போவுமே சரியாக போயிடும். சரி படிப்போம் அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டேன் ப்ராஜெக்டெல்லாம் என்னால் பண்ண முடியாது, எனக்கு பார்லர் பார்க்கணும்ல, டெய்லரிங் இல்லை. டெய்லரிங் வந்து நான் 2017 ஸ்டாப் பண்ணிட்டேன். 2016 17 போதும், என்னால் முடியும். இப்போவுமே நான் மோட்டர் மெஷின் தான் நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் எனக்கு வேண்டாம், எனக்கு தான் அந்த பேக் ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்குல்ல, சுகர் வந்துருச்சு, ஃபேட்டி லிவர் வந்துச்சு, தைராய்டு வந்துருச்சு, டயர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு உடம்பு, வயசாகுதுல்ல, 40 வந்துருச்சுல, அதனால நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பேசாமல் இது பார்லர் மட்டும் தான், மேக்கப் மட்டும் பார்லரும் இது மட்டும் பார்த்துட்ருக்கேன். அப்போ எங்கள் அம்மா வந்து இப்படி நான் ஃபீஸ் கட்டிடுறேன், ப்ராஜெக்ட்கெல்லாம் நீ கவலைப்படாத, மிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ படித்தா மட்டும் போதும், பாஸ் மட்டும் பண்ணால் போதும், நீ வந்து நிறையா மார்க்லாம் எடுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் மட்டும் போதும், 35 மார்க் மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு வருஷத்துக்கு 5 பேப்பர், 2 தடவை 10 பேப்பர் வரும்னு நினைக்கிறேன். 2 தடவையா ஒரு தடவையான்னு தெரில, ஞாபகம் இல்லை கரெக்டாக. செமஸ்டர் மாதிரி வரும். போய் திருப்பூரில் தான் போய் எழுதிட்டு வரணும். அப்போது எங்கள் அப்பா வருவார். எங்கள் அப்பா வந்து திருப்பூரில் விட்டு எழுத வச்சுட்டு வருவார். எக்ஸு வந்து எங்கள் அப்பாவே தைரியம் வந்து நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் மாப்பிள்ள, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், நான் எக்ஸாமுக்கு கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் மட்டும் வந்தார். ஆமாம், எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும் வந்தார். அப்புறம் நல்லபடியாக நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் இயர் 2017 பாஸ் பண்ணியாச்சு. 2017 எண்டில் நினைக்கிறேன்
எங்கள் அம்மா வந்து ஜூன் ஜூலை அந்த மாதிரி எங்கள் அம்மா வீடு கட்டி அங்கே போயிட்டாங்களா. அம்மா அப்பா அங்கே தனியாக இருக்காங்க. தம்பி பொண்டாட்டி இங்கே இருக்காங்க. நாங்கள் அப்பப்போ நைட்டில் போய் தான் அம்மாவை மீட் பண்ணிட்டு வருவோம். எனக்கு பார்லர் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் நான் போக முடியும்ன்ட்டு 8:30 மணி அந்த மாதிரி கிளம்பி ஏதாச்சும் சமையல் செஞ்சு எங்கள் அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லி ஏதாவது டின்னர் ரெடி பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். எங்கள் அப்பா சில டைம் இங்கே கூட வந்து ஸ்டே பண்ணுவார். அம்மா அங்கேயே தான் அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. நான் போய் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு பிருத்திவிக்கு காமிச்சிட்டு பாட்டியை வந்துடுவோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப கையெல்லாம் பிரச்சனை, கை நரம்பெல்லாம் பிரச்சனையாகி அந்த அந்த போன்ஸும் இன்னும் வீக் ஆகிடுச்சு. இவங்க வெயிலே உட்கார மாட்டாங்க. காஃபி பயங்கரமாக குடிப்பாங்க. 5-6 காஃபி குடிப்பாங்க சூடாக. வெயிலையும் ரொம்ப போக மாட்டாங்களா. அதனால இவங்களுக்கு வந்து அந்த போன் பிரச்சனை சிவியர் ஆகிடுச்சு. ரொம்ப டென்சிட்டி பொரியிற மாதிரி ஆகிடுச்சு போல் இருக்கு. அது தெரியல. அப்புறம் சமையலும் செய்ய முடியல. இப்போது எங்கள் அப்பா தான் சமையல் செய்கிறாரு. எங்கள் அப்பா வந்து தண்ணி கூட வைக்க மாட்டார். எங்கள் அம்மா அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ எங்கள் அப்பா தான் தோசை அந்த மாதிரிலாம் அவர் ஊற்றுறாரு. சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு கேட்டு அரைக்கிறாரு. எங்கள் அப்பா சமையல் பண்ணுறாரு. எங்கள் அம்மா வந்து எந்திரிப்பாங்க, பல் விளக்குவாங்க, டாய்லெட் போவாங்க, ஒரு சேர்லேயே உட்காந்துக்குவாங்க ஹாலில். அந்த புது வீட்டில் அவங்கனால எந்திச்சு எந்த வேலையும் செய்ய முடியல. குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆயாம்மா வரும். அவங்க தான் குளிக்க வைக்கிறாங்க எங்கள் அம்மாவை. நான் டே டைமில் என்னைக்காச்சும் போனேன்னா நான் குளிக்க வச்சுட்டு வரேன். இல்லைன்னா எங்கள் அந்த ஆயாம்மா தான் குளிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்போது எங்கள் தம்பியும் எங்கள் அப்பாவும் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே சிங்கானூர் தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டலு, அது ஒரு மட்ட ஹாஸ்பிட்டலு. இவங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க அங்கே ஓகே காமிச்சா அப்படின்ட்டு. கேஎம்சிஹெச்சே போயிருந்துருக்கலாம். என்ன நினச்சாங்களோ யார் கைடு பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும்போது திருப்பி என்கிட்ட கொஞ்சம் எங்கள் அப்பா ரொம்ப நல்லா பேசுகிறதில்ல, அம்மா நல்லா பேசுகிறாங்க. அப்பா வந்து அப்செட்டாக இருக்கனால சரியாக பேசலையா, தம்பியும் ஒரு அளவுக்கு தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுறான், எதுக்குன்னு தெரில. அப்போ என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னைய மனுஷியாவே பெருசாக மதிக்கலை இந்த பிரச்சனையெல்லாம் ஆனதுக்கப்புறம். ஏதோ பேசுகிறாங்க அவ்வளோதான். அப்போ எங்கள் அம்மா வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. ஏதோ ஒரு சிங்கானூர் தாண்டி அந்த பூர்ணியோட ஊர் தான். அந்த சைடு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஷோல்டர் பெயின் ரொம்ப இருக்குது, அப்புறம் இப்படி கையெல்லாம் தூக்கி வேலை செய்ய முடியல, குளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்த்துருக்காங்க. அங்கே 2-3 நாள் அட்மிட் பண்ணி நான் போய் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். அங்கே ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆர்த்தோபெராசிஸ் இருக்கிறதும் பார்க்கல, சொல்லலை ரிப்போர்ட்டில். பார்க்கின்சன்ஸ் இருக்கிறதும் சொல்லவே இல்லை. சரியா? இது மட்டும் ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து சுகர்னால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மட்டும் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு 20,000 ரூபா பிடுங்கிட்டு அந்த சின்ன ஹாஸ்பிட்டல் தான், பேர் ஞாபகம் இல்லை, வந்துட்டாங்க. அப்புறம் ஏன்ட்ட ரிப்போர்ட்ஸ் காமிச்சாங்க. நான் பார்த்தேன், எனக்கு பெருசாக எதுவும் இல்னஸ் இருக்க மாதிரி தெரியல. எக்ஸசைஸ் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி அப்படின்ட்டு அதை மட்டும் பார்த்துட்டு நான் படிக்கிற வேலையை பார்த்துட்ருக்கேன். ஒரு அவங்களே 2017 சரியா? கரெக்டாக 17 முடிய போகிற டைமில் நினைக்கிறேன். முடிய போகிற மிட்லன்னு நினைக்கிறேன். ஆமாம், மிட்ல வந்து என்ன ஆயிடுச்சு, அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல. ரொம்ப தெரியுது, நாளுக்கு நாள் அவங்களால வந்து அந்த டாய்லெட் போகிறது கூட கஷ்டமாக இருக்குது, நடந்து போகிறது கூட கஷ்டமாக இருக்குது, பேலன்ஸ் பண்ண முடியல. அப்படியே அவங்களுக்கு தோணுது. ஒரு மாத்திரை கூட பிரிக்க முடியல. மாத்திரை அப்பா தான் பிரித்து கொடுக்கணும், தட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும், தண்ணி எடுத்துகிட்டு வரணும், காஃபி எடுத்துகிட்டு வரணும். எங்கள் அப்பா தான் பொண்டாட்டியாக மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காரு எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அப்பாவுக்கு சுடுதண்ணி கூட முதல்ல வைக்க தெரியாது. அப்புறம் எங்கள் அப்பா வந்து திட்டியிருப்பார் போல் இருக்கு. கொஞ்சம் ஃபெட்டப் ஆயிடுவோம்ல, ஜென்ஸ் வந்து ஃபெட்டப் ஆயிடுவாங்கள்ல, பொண்டாட்டி அழுதுட்டு புருஷனை பார்க்கணும், தாலியை முத்தம் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி புருஷன் ஜென்ரலாக இருக்க மாட்டாங்கள்ல. எங்கள் ஆயாக்கும் அதே தான் நடந்துச்சு. எங்கள் ஆயா 9 பெற்று வளர்த்தி எல்லாத்தையும் ஆளாக்கி எல்லாம் பண்ணாங்க. கடைசி நாளில் அவங்க பெட் ரிடனாக இருக்கும்போது எங்கள் மாமா தான், மிலிட்ரி மாமாவும் இன்னொரு மாமா தான் யூரின்லாம் எடுத்து ஊற்றி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. புருஷன் நல்லா பார்த்துக்கல. புருஷன் வந்து ஜாலியாக டூர் அடிச்சுக்கிட்டு குளிக்க வைக்கும்போது திட்டிக்கிட்டு, நான் உன்னைய பார்க்கணுமா நீ என்னைய பார்க்கணுமா அப்படின்ட்டு அவரும் திட்டுவார். அதே மாதிரி தான் எங்கள் ஆயா நிலமை தான். வரக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஐயோ படுத்துற மட்டும் கூடாது, சிவனேன்னு போயிடணும், யாருக்கும் கஷ்டம் வைக்கக்கூடாது, போயிடணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மாவும் கிட்டத்தட்ட படுத்துருவாங்க போல் இருக்குது, பயந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவும் கொஞ்சம் ஃபெட்டப் ஆகி, அவர் ஹார்ட் பேஷண்ட்டு, எங்கள் அப்பாவுக்கு வந்து சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த 800 ரூபாய்க்கு போய் அந்த என்னமோ மீன் மருந்து மாதிரி அந்த குளுக்கோஸில் ஏற்றுவாங்கள்ல, அது கோயம்புத்தூரில் இருக்குது. பூர்ணி
அம்மா கூட அதை பண்ணிகிட்ருக்காங்க. அது ஏற்றிட்டே இருந்தார். அது வந்து பிளாக்கேஜ் எல்லாம் சரி பண்ணிடும், 3 பிளாக்குன்னு நினைக்கிறேன், சரி பண்ணிடும் அப்படின்ட்டு அவர் அதுக்கு வேறு போயிட்டு வந்துட்டுருக்காரு. அவரோட ஹெல்த்தையும் பார்க்கணும், அம்மாவோட இதையும் பார்க்கணும். அப்போ அவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் ஹோம் நர்ஸும் போட்டோம். அந்த எங்கள் மாமனாருக்கு பார்த்த ஒரு ஹோம் நர்ஸு அவங்க நம்பரை வச்சு இவங்களுக்கு கூப்பிட்டாச்சு, ஹோம் நர்ஸும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. அவங்க சமைக்கவும் செய்வாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் கொஞ்சம் ஹோம் நர்ஸும் எவ்வளோ 24 மணி நேரம் கூடவே இருக்கிறாங்க, ஆனால் எவ்வளோ பார்த்துக்குவாங்க. எங்கள் அம்மா மேபி ஹஸ்பண்டை கூப்பிட்ருப்பாங்க போல் இருக்கு. எங்கள் அப்பாவுக்கு செம கோவம். என்ன நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாத்திரை கூட பிரித்து சாப்பிட மாட்டியா, ட்ரை பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் புரியல. இவங்களுக்கு இந்த மாதிரி உடம்புல பிரச்சனை இருக்குன்ட்டு எங்கள் அப்பா வந்து ஏதோ திட்டார் போல் இருக்கு, கொஞ்சம் ஹார்ஷாக திட்டார். அதில் எங்கள் அம்மா வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அப்புறம் தம்பியும் ரொம்ப போய் பார்க்கறது இல்லைல்ல, தூரமாக இருக்குல்ல பல்லடம், அதனால் அடிக்கடி போய் பார்க்காம இருந்தனால எங்கள் தம்பி தான் உயிர். கல்யாணம் ஆனால் அப்புறம் எல்லா பசங்களும் மாறுவாங்கள்ல. எங்கள் அம்மா வந்து நம்மளை தாங்கி பிடிப்பான், நம்மளை கொல்லி வைப்பான், ரொம்ப கற்பனையில் இருப்பாங்கள்ல அம்மாலாம், அந்த மாதிரி இருந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் அப்செட் தான். நானும் எப்போவாது தானே போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்செட் தான். அப்போ என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக இங்கே என்ன நடக்குது என் லைஃப்பில், எங்கள் அம்மா லைஃப்பில் இது நடக்குது. என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னா, காஞ்சனாக்கா இப்போ நாங்கள் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தோம்ல, காஞ்சனாக்கா வந்து சிடி அப்படின்னா கிராஸ் ட்ரெஸ்ஸர். அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்க அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ஜென்ஸ் தான். அவங்களுக்கு பேரம்பேத்தி இருக்குது, எல்லோரும் நல்லா செட்டில். அவங்க ஏர்ஃபோர்ஸு, ஆனால் அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க சென்னையில். அப்போ அவங்க எனக்கு அறிமுகமாகறாங்க ஃபேஸ்புக்கில். அப்புறம் வினோதுன்னு சொல்லி ஒருத்தர், ஐயர் ஒரு தம்பி, விக்கி இன்றைக்கி லைவில் பேசினாப்புல, அவரும் ஐயர் தான். அவரோட அண்ணன் தான் நினைக்கிறேன், தம்பியா அண்ணனா ஞாபகம் இல்லை. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி திருப்பி ஃபேஸ்புக்கில் வந்து நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸாக சேர்றாங்க. சரண், ஃபாரூக் மச்சி, திரு தம்பி, சுப்பா, பிரேமாக்கா, மலேசியன்ஸ் வந்து இன்னும் என்னோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஜெயாக்கா, நிர்மலா, உமாமா, நிறையா லேடிஸு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஜென்ஸு நிறையா பேர் இருக்காங்க. அக்கா தம்பி மாதிரி பழகிறவங்க எல்லாரும் நிறையா பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள். எனக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேசுறதில்ல. நான் பெரிய குற்றம் பண்ணிட்டேன்ல, நான் வந்து யார்கிட்டையோ தப்பாக போய் பேசி என்னமோ ஆயிடுச்சு எனக்கு, நான் வந்து கேரக்டர்லெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி என் எக்ஸு நிறையா பேர்த்திட்ட பரப்பி அதை வேறு மாதிரியாக கொண்டு போகவும், சில ரிலேட்டிவ்ஸ் வந்து என்கிட்ட, அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ் வந்து யாருமே பேசுகிறதில்ல. அப்பா சைடு ரிலேட்டிவ்ஸ் நான் ஊருக்கு போகாதனால யாரும் பெருசாக கண்டுக்கல, யாரும் கேட்கவும் இல்லை என்ன பிரச்சனைன்னு, யாரும் கேட்கல, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த ரிலேட்டிவ்ஸை நான் மிஸ் பண்ணுறேன். ஜாலியாக போகிறது, ஊருக்கு போகிறது எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு இது வந்து ஃபேமிலி ப்ளஸ் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு அமைஞ்சாங்க. அப்போ பிருத்திவிக்கு பர்த்டே நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். காஞ்சனாக்கா வந்தாங்க. அவங்க சீடிங்கிறனால, சீடியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஜென்ரலாக அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது மட்டும்தான் பிடிக்கும். அவங்க ஆம்பளை தான், ஆனால் அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்கும். லேடிஸ் மாதிரி பூ வைக்கிறது பிடிக்கும். அந்த மாதிரி ஃபெமனைன் திங்ஸ் வந்து பிடிக்கும். இப்போ நம்ம சொசைட்டி எப்படி, இப்போ நான் வந்து ஷர்ட்டு பேண்ட்டு போட்டேன்னா, ஓஹோ ஸ்மார்ட்டாக இருக்கேன், அழகாக இருக்கேன், மேன்லி லுக்காக இருக்குது, அந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு பையனோட ட்ரெஸ்ஸை போட்டால் தப்பில்லை. ஆனால் ஒரு ஆம்பளை பொண்ணோட ட்ரெஸ்ஸு போட்டால் தப்பு. நீ அலியா, நீ 9 அந்த மாதிரி கேட்பாங்களே. அப்போ அந்த மாதிரி இருக்கனால இவங்க வந்து ஒரு டபுள் லைஃப் மாதிரி, ஒய்ஃபு, குழந்தைங்களுக்கு வேண்டி ஒரு நல்ல அப்பா, நல்லா ஏர்ன் பண்ணுற அப்பா, ஏர்ஃபோர்ஸ், அந்த மாதிரி ஒரு லைஃபு. இந்த சைடு செகண்ட் லைஃப் என்னென்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரூம் எடுத்து, இந்த மாதிரி சிடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4-5 சிடி சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரூம் மாதிரி எடுத்து, அங்கே வந்து இவங்களுக்கு பிடிச்ச சாரீ எல்லாம் வச்சுட்டு, ஏதாச்சும் ஒரு நாள் கட் அடிச்சுட்டு வேலைக்கோ இல்லை சண்டே போயிட்டு, எல்லோரும் தண்ணி அடிப்பாங்கள்ல ஜென்ஸு, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேதர் ஆகிட்டு அங்கே வந்து இவங்க அவங்கவுங்களுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு, முடியெல்லாம் போட்டு மேக்கப் பண்ணிவிட்டு, அவங்க வந்து ஃபெமினைன் லுக்கில் வந்துட்டு அவங்க வந்து ரசிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு அந்த பொம்பளையாக இருக்கிறது தானே பிடிக்கும். இன்னர்லாம் போட்டு, இன்னருக்குள்ளே கப்பெல்லாம் வச்சு டிரான்ஸ்ஜெண்டர் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இவங்க ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. இவங்களவே ரசிச்சுக்குவாங்க, செல்ஃபி போடுவாங்க. அதில் தான் எனக்கு வந்து காஞ்சனாக்கா அப்படின்னு அதில் வந்து காமிச்சிச்சு, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்க சைட்லேருந்து நிறையா சிடிஸ் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. இன்னுமே அவங்களும் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து 60 ஏஜில் இருக்கிற ஒரு மேன், 60 ஏஜில் இருக்கிற ஃப்ரெண்டு.
23, 25ல இருக்கிற ஃப்ரெண்டு நம்ம வினோத்னு ஒரு தம்பி, சரண் தம்பி, அந்த மாரி கொஞ்சம் தம்பிங்க கூட்டம். விக்னேஷ் இன்னைக்கு ஃபோன் பண்ண தம்பி. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப நான் வந்து பிருத்திவியோட 2017 தான் அந்த டிவோர்ஸு இது பண்ணி 1 வருஷம் ஆகுற டைமு. அதனால எல்லாத்தையும் கூப்பிட்டு நல்லா கறி விருந்தெல்லாம் வச்சு ஒரு 25 பேத்துக்கு சமையல் செஞ்சு, மேல் வீடு காலியாச்சு அப்பதான். மேல் வீட்ல டேபிள்லாம் வாங்கி போட்டு பிருத்திவி பர்த்டே சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம். இந்த காஞ்சனாக்கா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு பிளெஸ் பண்ணாங்க. நாங்க எல்லாரும் மேல போய் உருண்டுட்டு இருந்தோம் மொட்டை மாடியில. ஒரு மலேசியன் அக்கா வந்திருந்தாங்க, யசோதான்னு சொல்லி. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க 48 நாளு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, தலையில தூக்கமே வராது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ தான் தூங்குவாங்க. தூக்கம் வராது. நரம்புல ஏதோ பிரச்சனை, பிரெயின்ல. மலேசியால செக் பண்ணதுக்கு, பிரெயின்ல உள்ள ஏதாச்சும் நரம்புல நோண்ட போய், நீங்க செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க எப்படியோ கான்டாக்ட் பண்ணி, இங்க வந்து சாந்திகிரி ஹாஸ்பிட்டல், அங்க வந்து கரெக்ட்டா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, அட்மிட் ஆகுற டைம்ல தான் காஞ்சனா அக்கா மூலியமா தான் எனக்கு யசோதா அக்கா, அந்த மலேசியன் அக்கா ஃப்ரெண்டு. அப்போ அவங்க இப்படி சொல்ல, நான் வந்து இந்தியா வரேன் அப்படின்னு சொல்ல, அந்த டைம்ல தான் பிருத்திவி பர்த்டே. பிருத்திவி பர்த்டேவும் அவங்களுதும் 2 நாள் வித்தியாசமா, 1 நாள் வித்தியாசம் அந்த மாரி வரும். அப்ப நாங்க அந்த பிருத்திவி பர்த்டேவ பிளான் பண்ணி, ஆமா மே மாசம், மே 27 நெனைக்கிறேன். பிருத்திவியோட பர்த்டே அந்த அக்காவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். முன்னாடியோ பின்னாடியோ வரும். செலிப்ரேட் பண்ணலாம். இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிருங்க. ஹோட்டல்ல தான் தங்குனாங்க. ஆக்சுவலி 1 நாள் ஹோட்டல்ல தான் தங்குனாங்க சூலூர்ல. நாங்க வந்து வெளிய ட்ரெஸ் பர்ச்சேஸ் எல்லாம் போயிட்டு வந்தோம். அவங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து குடுக்க, மலேசியால இருந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நான் யசோதா அக்காவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க, காஞ்சனா அக்கா ஜென்ட்ஸ் தானே, அவங்களுக்கு ஷர்ட் எடுத்து கொடுக்க, வினோத் தம்பி வந்திருந்தான். அவன் வந்து பாலக்காட்டில் ஒரு கோயிலில், பகவதி அம்மன் கோயிலில் பூசாரியாக பூசாரி ஐயர், அதனால் அவர் வந்திருந்தார். நிறையா ஃப்ரெண்ட்ஸு, ஒரு அருண் வந்திருந்தார் பழனியிலேருந்து, பிரேமாக்கா வந்திருந்தாங்க பர்த்டேக்கு. வேறு லேடீஸ் மட்டும் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் இது ஒரு சின்ன கேங்கு. அப்போ அந்த யசோதாக்கா வந்து பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு, காஞ்சனாக்கா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. 2 நாளோ 3 நாளோ இங்கே தங்கினாங்க. 2 நாள் எங்கள் வீட்டில் தங்கினாங்க, 1 நாள் ஹோட்டலில் ஃபஸ்ட் டே தங்கினாங்க. அப்புறம் பிருத்வி ரூமில் தான் மேலே போய் தங்கினாங்க. பிருத்வியும் ஜாலியாக நாங்கள் விடிய பேசிட்டு மொட்டை மாடியில், யசோதாக்கா சொன்னாங்க, எங்கள் இதில் டெரஸ் வந்து இப்படி தான் இருக்கும், எங்களுக்கு வந்து டெரஸ் இப்படி சிமெண்ட்டில் இருக்காது, சிமெண்ட்டில் இப்படி கட்டி வச்சுருப்பாங்க, ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால அப்படின்னு சொல்லி, மாடிலாம் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னோன்னே காஞ்சனாக்கா எல்லோரும் போய் நாங்கள் தூங்கிட்டோம். எல்லாம் அவங்கவுங்க கையை இப்படி வச்சுட்டு ஒரு 5-6 டிக்கெட்டு பிருத்திவி எல்லோரும் போய் மேலே தூங்கிட்டோம். என்னோட எக்ஸிட்ட காஞ்சனாக்கா நல்லா பேசுகிறாங்க. காஞ்சனாக்கா வந்து அட்வொகேட் மாதிரி, அந்த இதுக்கு கம்பெனிஸ்க்கெல்லாம் அட்வைசராக இருப்பாங்களா, அவங்க அட்வொகேட்டுக்கும் படிச்சிருக்காங்க போல் இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணலையா என்னன்னு தெரில. அதனால அவங்க வந்து என்னோடய எக்ஸையும் என்னையும் உட்கார வச்சு ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்து 5 மணி வரைக்கும் கவுன்சிலிங் கொடுத்தாங்க. ஒருவங்களே காஞ்சனாக்காட்ட இவன் வந்து பற்ற வச்சு விட்டான், கமல், நவீன் அப்படின்னு சொல்லி. இவனுக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருந்துச்சோ அதை வச்சு அவன் பற்ற வச்சு விட்டு எனக்கு லிங்க் இருக்க மாதிரி எல்லாம் பேசி எல்லாம் இது பண்ண. காஞ்சனாக்கா அதெல்லாம் ஒன்றும் மைண்டே பண்ணிக்கல. சரி என்னவா இருக்கட்டும், பரவாயில்ல ஸ்ரீமா, இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் டிவோர்ஸ் வாபஸ் வாங்கிட்டீங்களா, 2 பேரும் நல்லா ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாட்ச் பண்ணாங்க. 3 நாள் என்னைய வாட்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, இவ சைட்லேருந்து தப்பு இல்லை, இவ வந்து ஜோவியலாக இருக்கணும், நல்லா சிரித்து வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறா, ஆனால் இந்த ஆளுக்கு வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் மேட்சும் இல்லை, இவன் நல்லா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணணும், நல்லா அழகாக தன்னை வச்சுக்கணும்னு பார்க்குறா, இந்த ஆள் தாத்தா சட்டை மாதிரி போட்டு திரியிறான், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி லைஃப்பில். அப்புறம் பாக்கு தம்மு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பாக்கு போட்டு யாராச்சும் பக்கத்தில் வந்தால் அவங்க கூட நம்ம வந்து பெட் ஷேர் பண்ண முடியுமா, செக்ஸ் வச்சுக்க முடியுமா, பான் பராகு 20 முதக்கிட்டு அந்த தூரத்துலேருந்தே நம்மளுக்கு ஒரு மாதிரி மப்பு கேர் ஆகும். அவங்களே எக்ஸ் பக்கத்தில் வந்தாலும் நம்மளுக்கு கேர் ஆகும். அப்படி பாக்கு போடுவான், பல்லெல்லாம் உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் அந்த மாதிரி வந்து தங்கி அவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்படி கவுன்சிலிங் கொடுத்தாங்க. 1 நாளோ 2 தடவை கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 வருஷத்தில் வந்து கவுன்சிலிங் கொடுத்தாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க கவுன்சிலிங் கொடுத்தாங்க.
அப்புறம் கரெக்டாக 3வது நாள் யசோதாக்கா வந்து கேரளா போகணும். 48 நாள் அவங்களோட இது ட்ரீட்மெண்ட்டு. ஒரு ஆமாம் 48 நாள் ட்ரீட்மெண்ட்டு. அதில் வந்து அவங்களுக்கு 3 பசங்க, எல்லாம் காலேஜ் படிக்கிற மாதிரி பிருத்திவி மாதிரி பசங்க. சிலவங்க வேலைக்கு போகிறாங்க போல இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்கார். ஆனால் யாரும் அங்கேருந்து வர முடியல, இவங்க தனியாக தான் வந்திருக்காங்க. அப்போ அந்த சாந்திகிரி ஹாஸ்பிட்டலில் வந்து அருண் வந்து வாத்தியார், பழனியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வாத்தியார். அவர் வந்து செப்பரேட்டடாக ஞாபகம் இல்லை. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்குது, பிருத்திவியோட கொஞ்சம் சின்னது. அப்போ அருணும் காஞ்சனாக்கா யசோதாக்கா முதல் நாள் போகிறாங்க, அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணி போகிறாங்க அங்கே அட்மிஷன் போடுறதுக்கு. அப்போ அவங்க வந்து அட்மிஷன் போட்டுட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா, அட்டெண்டர் வேணும், இவங்கள வந்து நாங்கள் தனியாக இங்கே ரூல்ஸ் இல்லை, அட்டெண்டர் வேணும்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் திருப்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் தான் திருப்பி போய் அட்மிட் ஆகிறதுக்கு போகிறாங்க போல் இருக்கு. அப்போ காஞ்சனாக்கா அருண் போயிட்டு, அருண் வந்து 1 வாரம் தங்கினாருன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும். இல்லை, முதல்ல காஞ்சனாக்கா தங்கினாங்க, அப்புறம் அவர் லீவ் போட்டு 1 வாரம் அந்த மாதிரி வந்தாங்க. ஒரு 7 or 10 days அப்படியே ஓட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க 2 பேர்த்துக்குமே வேலை இருக்குது. அப்போ என்கிட்ட எக்ஸிட்ட கேட்குறாங்க காஞ்சனாக்கா, இப்படி ஸ்ரீ வந்து 1 நாளோ 2 நாளோ போய் அட்டெண்டராக இருக்க முடியுமா, ரிலீவ் பண்ண முடியுமா அருணை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி பரவாயில்லன்ட்டு எக்ஸ் வந்து நடிக்கிறாரு, நல்லவராக மாறிட்டாராம்மா. கூப்பிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு காஞ்சனாக்கா சென்னையிலேருந்து வராங்க, என்னைய கூப்பிட்டு போகிறாங்க. நான் வந்து யசோதாக்காவுக்கு அட்டெண்டராக போகிறேன். அப்புறம் 2 நாள் இருந்தேன். 2வது நாள் அருண் வராரு ரிலீவ் பண்ணி விட்றதுக்கு. நான் வந்து இந்த வினோத் தம்பி வந்து என் தம்பி, சொந்த தம்பி, என்றைக்குமே என் லைஃப்பில் என் சொந்த தம்பியாக என்னைய மதித்ததும் இல்லை, நானும் அவனை மதித்ததில்லை. ஏதோ அப்படியே இருந்தோம், ஒரே வயிற்றில் பிறந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் இவன் வந்து நல்லா பாசம் காமிக்கிறான். வினோத் அந்த ஐயராக இருக்காப்புல கோயிலில், சாந்திகிரி ஹாஸ்பிட்டல் வந்து அவனுக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் பைக் எடுத்துகிட்டு அவரும் வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு, அவர் கோயில் போய் திறக்கணும்ல, சாயந்தரம் பூஜை பண்ணணும்லன்ட்டு அவர் கிளம்பிட்டார். என்னையை வந்து எக்ஸு கூப்பிட வந்தாரா இல்லை காஞ்சனாக்கா வந்து ட்ராப் பண்ணாங்களான்னு ஞாபகம் இல்லை. நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் வந்தாச்சு, 2 நாள் தங்கினேன்னு நினைக்கிறேன், வந்துட்டேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட யசோதாக்காட்ட வந்து என்னோடய ஸ்ரீதேவி பிருத்வி ஐடியில் இன்னமும் இருக்கும். 2017 பிக்ஸை போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். ஒரு வைலட் கலர் ட்ரெஸ் போட்டெல்லாம் சாந்திகிரி ஹாஸ்பிட்டலில் உட்காண்ட்ருந்துருப்பேன், அது இருக்கும். அப்புறம் இப்படி வீட்டுக்கு காஞ்சனாக்கா வந்து விட்டுட்டு அவர் சென்னை கிளம்பிடுறாரு. இது வந்து 2017 அந்த மே, அந்த டைமில் பிருத்வி பர்த்டே மே தானே, அப்போ நடக்குது. அப்புறம் யசோதாக்காவோட ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு லேடியை வினோத் என்ன பண்ணிடுறாப்புல, 48 நாள் காஞ்சனாக்கானாலே இருக்க முடியாது, அருண்னாலே இருக்க முடியாது, ஸ்ரீனாலே இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணிடுறாங்க, ஒரு லேடியை வந்து ஹோம் நர்ஸ் மாதிரி அங்கே லோக்கலில் வந்து வினோதோட பாத்திரங்களும் வருவாங்களா, யாரோ ஒரு மேட் சர்வெண்ட்டு, அவங்கள வந்து யசோதாக்கா வந்து காசு கொடுத்து அவங்க கூடயே அந்த லேடியை வச்சிட்றாங்க. அப்புறம் நானும் எக்ஸும் வாரம் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த 48 நாள் காஞ்சனாக்கா வருவாங்க, நான் போகும்போது வினோத் வருவான், காஞ்சனாக்கா வருவாங்க, அருண் வருவாங்க. நாங்கள் ஒரு கெட் டுகெதர் அங்கே ஹாஸ்பிட்டலே போடுவோம். 2 தடவை போயிருப்போம்னு நினைக்கிறேன் 48 நாளில். எக்ஸு கூட போயிருக்கிறது, காஞ்சனாக்கா கூட 2 தடவை போனேன்னு நினைக்கிறேன், விடும்போது கூப்பிட்டு வரும்போது. இப்படி போயிட்டுருக்குது. அப்புறம் கரெக்டாக இவங்களது வந்து மே 30th ஜாயின் பண்ணாங்கன்னா ஜூலை அந்த மாதிரி ஜூலையில் முடிஞ்சிருக்குமா, ஜூலையில் முடிஞ்சு அவங்க வந்து க்யூர் ஆகி அவங்களுக்கு நல்லா இருக்குது. மசாஜ் எல்லாம் பண்ணி நான் போய் பார்த்தேன்ல, எண்ணெய் டெய்லி 2 தடவை மசாஜ் பண்ணுவாங்க, அந்த வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கு மருந்து லேகியோலாம் கொடுப்பாங்க, சாப்பாடு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக, லிமிட் அந்த வியாதிக்கு தகுந்த மாதிரி தானே ஃபுட்டும் கொடுப்பாங்க, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அங்கே 2 நாள் தங்கினா நல்லா ஜாலியாக ஹோட்டலில் ஏதோ இது பண்ண மாதிரி இருந்துச்சு, பேஷண்ட்டுக்கு அட்டெண்டராக போகல, எங்கேயோ பிக்னிக் போன மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்களே, ஜாலியாக இருந்துச்சு. பிருத்வியை எக்ஸு கூப்பிட்டு வருவார், ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கும் நான் தான் காசு கொடுக்கணும். அவங்களே டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டது என்னென்னா, க்ராசரி நீ தான் வாங்கி கொடுக்கணும், மற்ற செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், லோன் அடைச்சாச்சில் இனிமேல் வெளியே போனால் நான் பார்த்துக்கிறேன், ஃபீஸு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், க்ராசரி மட்டுமாச்சும் வாங்கினா. இவர் 6 months மட்டும் 15 வருஷம் வாழ்க்கையில் 6 மாதம் க்ராசரி மட்டும் 6 மாதத்துக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காரு.
சரியா? மற்றபடி பிருத்திவிக்கு ஃபீஸ் கட்டுறதோ, அவருக்கு எல்ஐசி கட்டுறதோ, எனக்கு எல்ஐசி கட்டுறதோ, பிருத்திவிக்கு எல்ஐசி கட்டுறதோ, ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டுறதோ, வீட்டில் ஏதாச்சும் பல்பு போயிடுச்சு, டேப் போயிடுச்சுன்னா, வா வீடுடி என்ன சொல்லுவார்னா, வா வீடு நீ தானே பார்க்கணும். ஏன்னா அவர் பக்கத்து வீட்டுக்காரர்ல, அவர் என் கூடயே தங்கியிருக்காரு, அது பக்கத்து வீடு. எப்போ எந்த பிரச்சனைனாலும் இது வா வீடு நீ தானே பார்க்கணும் அப்படின்னு கண்டுக்க மாட்டார். இல்லைன்னா யாராச்சும் கார்பெண்டரு அப்புறம் ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா ப்ளம்பர் கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கும் டீ போண்டா பஜ்ஜிக்கு நான் கொடுக்கணும், அவங்களோட சர்வீஸ் சார்ஜும் நான் தான் கொடுக்கணும். இவர் வந்து என் கையிலேருந்து எடுத்து மட்டும் கொடுத்துருவார். ஃப்ரிட்ஜோ ஏதோ எடுக்க போனோம் வரவங்களே, அங்கேயும் இவரோட ஈகோ என்னென்னா, உள்ளே போயிட்டு நீ பே பண்ணக்கூடாது, என்கிட்ட காசை கொடு, நான் தான் போய் ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது டபுள் டோர் வாங்கும்போது நான் தான் காசை கொடுப்பேன் அப்படின்னு அந்த ஒரு மேல் ஈகோ. தான் சம்பாதிக்க மாட்டாராம்மா, பொண்டாட்டி ஆசைப்பட்டு பொண்டாட்டி வாங்குறதுக்கு காசு சேர்த்து வச்சு போனால் கூட இவர் தான் கையால் கொடுப்பாராம்மா. அங்கே வந்து அசிங்கமாக நினைப்பாங்களாம்மா, பொண்டாட்டி காசு கொடுக்குறா அப்படின்னு நினச்சிருவாங்களாம்மா. இந்த மாதிரி ஒரு ஆள் உறவுகளே. அப்போ காசு கொடுத்து தான் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இவர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் தான், 2 பேத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் எனக்கு யாராச்சும் இதில் வந்துட்டாங்கன்னா தான் இவர் ஆட் பண்ணிடுவார்ல, செக் பண்ணிவிட்டு. அந்த சந்தேக புத்தி என்றைக்கும் சாகாதில்ல. அப்போ நான் காசு கொடுத்து தான் அங்கே 1500 அந்த மாதிரி ஆகும். அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தூரம் தானே, அதனால் வருவார். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்கு. இவங்க வந்து க்யூர் ஆகி இவங்களுக்கு நல்லா தூக்கம் வந்து நல்லா அழகாயிட்டாங்க அவங்களே. இந்த மாதிரி சாந்திகிரி ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்லாம் நீங்கள் போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அவங்க வியாதியும் சரியாயிரும், நீங்கள் ரொம்ப அழகாயிருவீங்க. அவங்க வந்து 50 இயர்ஸில் இருந்தாங்க. ஆனால் அவங்க அந்த 48 நாள் கழித்து வரும்போது 35 ஏஜ் மாதிரி தெரியுறாங்க. ஏற்கனவே மலேசியனு 3 ஆம்பளை பசங்க இருக்காங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. செம்ம யங்காக இருப்பாங்க அந்த அக்கா, என்னோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அதில் இன்னும் 10 வயசு 15 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கிளம்புறாங்க. அப்போவும் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு தான் மலேசியா நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தாங்க. அப்புறம் நான் காஞ்சனாக்கா எக்ஸுக்கு பெட்ரோல் போட்டு, எக்ஸோட வண்டி காஞ்சனாக்காவோட வண்டி, அருண் காஞ்சனாக்கா அருண் யசோதாக்கா நான் பிருத்திவி எக்ஸு நாங்கள் எல்லோரும் தான் திருச்சி ஏர்போர்ட்டில் போய் அவங்கள வந்து அனுப்புறதுக்கு போகிறோம். சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு மலேசியாவுக்கு. திருச்சியிலேருந்து தான் ஃப்ளைட் எடுக்கிறாங்க. வெளியே தானே நின்று இது பண்ண முடியும். ஏர்போர்ட் வரைக்கும் 2 வண்டியில் போயாச்சு. பிருத்திவி வந்து நான் காஞ்சனாக்கா கூட தான் உட்காருவேன்ட்டு அவன் முன்னாடி வண்டியில் போயிட்டான், நானும் எக்ஸும் எங்கள் வண்டியில் வரோம். அப்படி போய் இறங்குறோம். இறங்கி ஒரே அழுது, ஐயோ இவங்கள விட்டு பிரியிறோமேன்ட்டு ஒரே பாச போராட்டம். அதெல்லாம் ஃபோட்டோஸ் அங்கே இருக்கும். அருண் யசோதாக்கா ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஏர்போர்ட்டில் எடுத்தது, திருச்சி ஏர்போர்ட்லாம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், போய் பாருங்கள். அப்புறம் இப்படி இவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்தாச்சா. அப்போ எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அம்மா ஸ்டோரிக்கு வாங்க. இப்போ எங்கள் அம்மா வந்து அடிக்கடி எங்கள் அப்பா வந்து திட்டுறாரு, நான் ஹார்ட் பேஷண்ட்டு, எனக்கு இப்படி மூச்சு வாங்குது, ஸ்டெப்பெல்லாம் ஏறினா மூச்சு வாங்கும், நான் இப்படி உயிருக்கு இது பண்ணிகிட்ருக்கேன், சர்ஜரி பண்ணாமல் ஓட்டிகிட்ருக்கேன், நீ வந்து எனக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கும் நீ இப்போ ஹெல்தி இல்லை, எனக்கு சிச்சுவேஷன் இல்லை, காசு இருந்தும் சர்ஜரி பண்ண முடியல, யார் என்னையை பார்த்துக்குவா. அவருக்கு வந்து என் தம்பி மேலேயும் நம்பிக்கை இல்லை, என் மேலே இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சனால நான் பார்த்துக்க மாட்டேன்னு நம்பிக்கை இல்லை. அப்போ யார் பார்த்துக்குவான்னு எங்கள் அம்மாவை வந்து டெய்லி திட்ட ஆரம்பித்தார் போல் இருக்கு. இப்படி ஐடிஏன்ட்டு. ஆடா இப்படி ஆயிருக்குன்னா உங்களுக்கு 25 வயசோ 27 வயசில் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வந்தாங்க. அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது 27 வயசு, அவங்க வந்து 67 வயசு ஆயிடுச்சு. அப்போ 30+ இயர்ஸ் வந்து உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் தாயாக இருந்தவங்க, அது பத்தலைன்னு சொந்த ஸ்கூலில் வேலை கிடைக்கல, ஏதோ பாலிட்டிக்ஸ் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ரோஷத்தோட பொண்டாட்டிக்கு சொல்லாமல் ஒரு ஸ்கூல் திறந்தீங்க. ஒரு ஆகாவளி ஸ்கூலு 20 கிலோமீட்டர் தள்ளி திறந்தீங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ மன உளைச்சல், எவ்வளோ சீக்கிரம் நம்ம ரெடியாகி போகணும் எல்லாம் நினைக்காம நீங்கள் ஆரம்பிச்சிங்க. ஒரு தப்பாக தான் ஆரம்பிச்சிங்க ஒரு பிஸ்னஸை. ஆனால் எங்கள் அம்மா தான் அதை காப்பாற்றினாங்க. எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கோ எல்லாமே எங்கள் அம்மா நல்லா கிளவராக இருக்கனால தான் வந்துச்சு. ப்ளஸ் நான் வந்து என்னோடய நகையெல்லாம் கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நகையை வந்து ப்ளெட்ஜ் பண்ணுவேன், அதை வந்து எங்கள் அம்மா மீட்டு தருவாங்க. எனக்கு என்னோடய நகையை மீட்டு தருவாங்க. நான் சும்மா தானே வச்சிட்ருக்கேன், சேர்த்துட்டேன். இங்கே வந்து கடன் கட்டுற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஒரு 1.5 பவுன் நெக்லஸ், அந்த டைட் நெக்லஸ்ஸு அதெல்லாம் தான் இப்போ என்கிட்ட இருக்குது. அதனால் எங்கள் அம்மாவுக்கு அதை கொடுத்துருவேன். 4 லட்சம் அந்த மாதிரிலாம் வைக்கிற அளவுக்கு ஜுவல்ஸ் சேர்ந்துருச்சு. அப்போ 4 லட்சத்துக்கு லோன் போட்டு ஜுவல் லோன் கொடுப்பேன் நானே. எங்கள் அம்மா காசு கொடுப்பாங்க, வாரம் வாரம் வந்து அப்புறம் நான் மீட்டி விட்டுருவேன். அந்த மாதிரி போயிட்டுருக்கு.
அப்போ எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் அந்த வயசானனால செட் ஆகாமல் இருந்துச்சு. 2 பேத்துக்கும் கொஞ்சம் சண்டை வந்துட்டே இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, லவ் இல்ல. அப்போ எனக்கு பாவமா இருக்கும். நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்போ என்ட்ட ஃபோன்ல அழுகுறாங்க எங்க அம்மா. ஆ தேவி தேவின்னு தான் கூப்பிடுவாங்க. தேவி, அவங்க அப்பா ரொம்ப இந்த மாரி பேசுறாரு. எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ உங்க பொண்ண தேன்னு சொன்னான்ல, எங்க அப்பாவாச்சு சனியனே அந்த மாரி சின்ன வார்த்தை தான் திட்டுறாரு. மூதேவி, சனியனே. இவன் வந்து என்னைய தேன்னு திட்டுனான்ல, எனக்கு எப்படி மனசு வலிச்சிருக்கும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன். ஆண்டவனே! நீ இப்பந்தாண்டி உன் டர்ன் ஆரம்பிச்சிருக்க. என்னோட டர்னா அப்படின்னு நெனச்சுக்கிட்டு சந்தோஷப்படல. சொல்றேன் அவங்களுக்கு உணர்த்துறதுக்குன்னு நெனைக்கிறேன். அப்புறம் இப்படி உங்க அப்பா வந்து இப்படி பேசுறாரு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து என்னோட வேலைய நான் குளிச்சா போதும், நான் சாப்பிட்டா போதும், அந்த மாரி இருந்தா போதும். அந்த ஹோம் நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சமைச்சிருவாங்கல்ல. என்னோட வேலையாச்சும் நான் பார்க்குற மாரி என்னைய ஆக்கிரு. என்னைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஆக்கிருன்னு எங்க அம்மா தான் என்ட்ட ஃபோன் பண்ணி அழுது கெஞ்சினாங்க உறவுகளே. என்னைய வந்து ரெடி பண்ணி குடு. ஏன்னா கேஎம்சிஹெச் நான் தானே கூட்டு போனேன் அப்படின்ட்டு எங்க அம்மா சொல்றாங்க. ஆனா எந்த ஹாஸ்பிட்டல்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்கேயாச்சும் கூட்டு போய் என்னைய நல்லா ஆக்கிரு. என்னோட வேலைய செய்றதுக்குன்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு டக்குன்னு அழுகுறது பார்த்தோன்னே, நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், "இப்படி ஒரு மலேசியன் லேடி வந்தாங்க. நான் வேணா வாட்ஸ்அப்பில அங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு நான் ஃபோன் போடுறேன். நீங்க பேசுங்க. அவங்க பேசுறது உங்களுக்கு புடிச்சிச்சுன்னா, நீங்க கிளாரிஃபையா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா? 48 நாள் ஆயிரும்னு நெனைக்கிறேன்." மண்டலம் அந்த மாரி சொல்லுவாங்கல்ல. எங்க அம்மாவுக்கு மலையாளம் தான் நல்லா தெரியுமே. ட்ரிவாண்ட்ரத்தில தானே இவங்க கல்யாண லைஃபே ஆரம்பிச்சாங்க. நல்லா மலையாளம் பேசுவாங்க. மலையாளிஸ் தோத்துறணும். சூப்பரா பேசுவாங்க. டெய்லி தலைக்கு குளிப்பாங்க. ஆனா மலையாளி மாரி இருக்க மாட்டாங்க. நானாச்சும் மலையாளி மாரி இருக்கேன் இப்படி. எங்க அம்மா மலையாளி மாரி இருக்க மாட்டாங்க. ஆனா டெய்லி தலைக்கு அந்த ஈரத்தலை கேட்டா கேரளால இருந்த ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எங்க அம்மா யசோதாக்காட்ட வாட்ஸ்அப் கால்ல பேசுனாங்க. அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. எனக்கு இந்த மாரி இருந்துச்சு. நான் செத்துருப்பேன். அ அருணுக்கு தான் நன்றி. அருண் தான் அந்த ஹாஸ்பிட்டல் சொல்லியிருப்பாப்ல போல இருக்கு. அதனால நீங்களும் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க அம்மா வந்து டெலிவரிக்கு ரெடி ஆகும் தெரியுமா? 2 பிக் ஷாப்பர்ல ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு, எப்போ போலாம்? எப்போ போலாம்? அப்படின்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, "இந்த வெள்ளிக்கிழமை போலாமா? அடுத்த செவ்வாய்க்கிழமை போலாமா?" அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. தம்பிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்ப எங்க அப்பாவும் தம்பியும், "சரி போ" அப்படின்னு சொல்லிட்டாங்க. "சரி நீ போய் அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கிலீஷ் மெடிசன்ல ஃப்ரோசன் ஷோல்டர்ன்னு தான் சொல்லியிருக்காங்க இவங்க 2 பேரும் கூட்டு போனதுல. அதனால பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க உறவுகளே. அப்ப எங்க அம்மா சரி போலாம் அப்படின்ட்டு ஜாலியா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க எங்க அம்மா. பிக் ஷாப்பர எடுத்துட்டு, அ அதுதான் வந்து அவங்களோட நடமாட்டத்த வந்து நிறுத்தப் போது அப்படின்னு கூட தெரியல. எனக்கும் அது தெரியல. அ பிக் ஷாப்பர் என்ட்ட சொல்றாங்க, "பிக் ஷாப்பர் ரெடியா இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை போயிரலாம். செவ்வாய்க்கிழமை போயிரலாம்." சரி அப்படின்ட்டு எங்க அப்பாட்ட, "ஓகே தானே? அப்பாட்ட சொல்லிட்டீங்களா? தம்பிட்ட சொல்லிட்டீங்களா?" சொல்லியாச்சு. எல்லாரும் ஓகேன்ட்டாங்க. அப்பா தான் வருவாரு. நம்ம வந்து அப்பாவ கூட்டு போலாம். மாப்பிள வரட்டும். மாப்பிள வண்டி டிரைவ் பண்ணிட்டு வரட்டும் மாருதி அப்படின்னு சொல்லிட்டு, அ கூட்டு போன உறவுகளே சாந்திகிரி. இவங்க வந்து அந்த பழைய ரிப்போர்ட் மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த ரீசென்ட்டா அந்த மார்ச்ல ஏதோ பார்த்த ரிப்போர்ட் இருந்துச்சு. இது நடக்கிறது வந்து ஜூலையோ, ஆகஸ்ட்டோ ஏதோ. அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தாங்களா, அதில வந்து வெறும் ஃப்ரோசன் ஷோல்டர் தான் எழுதியிருக்காங்க. அந்த கபோதிங்க ரூ. 20,000 வாங்கி இந்த மாரி ஏஜ்டு பீப்பிள்க்குன்னா, அவங்க கரெக்ட்டா செக் பண்ணியிருக்கணும். செக் பண்ண கிடையாது. சாந்திகிரியில போனோனே ரிப்போர்ட்ஸ் காமிச்சேன் உறவுகளே. ரிப்போர்ட்ஸ் காமிச்சோன்னே, அ எ அவங்க வந்து நாடி புடிச்சு பார்ப்பாங்க. அப்புறம் ரிப்போர்ட்ஸ் பார்ப்பாங்க. ஆனா, அவங்க அத மைண்ட் பண்ண மாட்டாங்க. நாடி புடிச்சு பார்த்துட்டு, ரிப்போர்ட்ஸ பார்த்துட்டு, ஓகே சரி பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் நெறையா இருக்கு. அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருக்கு. டாய்லெட் சரியா போமாட்டாங்க எங்க அம்மா. அப்புறம் நரம்பு பிரச்சனைலாம் இருக்கு. இதெல்லாம் மசாஜ் பண்ணாலே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி, எங்க அம்மா வந்து போறதுக்கு முன்னாடி அரை இட்லி, கால் தோசை அந்த மாரி தான். ஆப்பிடைட் வந்து போயிடுச்சு. சுத்தமா சரியா சாப்பிடவும் மாட்டாங்க. அது ஏன்னா, ஒருவேள அப்பா இப்படி சொல்றனால சாப்பிட மாட்டாங்களா? எப்பவுமே சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. 3 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துல, அரை இட்லி அந்த மாரி குழந்தைங்க சாப்பிடுற மாரியும் மாறிட்டாங்க வீட்ல. அப்போ அவங்க வந்து வயித்துல ப்ராப்ளம் இருக்கு. சரி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க சாந்திகிரியில. அட்மிட் பண்ணோன்னே காஞ்சனாக்கா வந்து பார்க்க, அருண் வந்து பார்க்க, யசோதாக்கா வீடியோ கால்ல பேச, இந்த மீன்வைல் வந்து ஒரு மலேசியன் லேடி, வேற ஒரு லேடி, அவங்க கூட என்னோட எக்ஸுக்கு வந்து நெறைய கான்வர்சேஷன் போகுது.
அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கான்வர்சேஷன் இவர் பேசுனா அதெல்லாம் தப்பு கிடையாது. ஒரு கல்யாணம் ஆன லேடிட்ட போய் இவர் விடிய விடிய பேசினாலாம் தப்பு கிடையாது. ஏன்னா இவர் வந்து காட் ஃபாதர். அந்த லேடி வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபுல்லாக தோல் வியாதி. அதனால சாந்திகிரியில் கேளு, நான் வந்து போஸ்ட் ஏதோ போட்டிருப்பேன் போல் இருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு இப்படி வந்திருக்கேன் அப்படின்ட்டு செல்ஃபி போட்டு போஸ்ட் போட்டிருக்கேன், வினோத் கூட டீ குடிக்கிற மாதிரி. அப்போ உங்கள் பொண்டாட்டி இந்த மாதிரி போட்டிருக்காங்க, அவங்க என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க டேக் பண்ணதை வச்சு. அப்போ பொண்டாட்டிகிட்ட கேளுங்க, என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்து பார்க்கணும், நான் எழுதியிருப்பேன் யசோதாக்காக்கு சரியாயிடுச்சு அது மாதிரி ஏதோ எழுதியிருப்பேன், அதை வச்சு அவங்க கேட்குறாங்க. அப்புறம் நிறையா பேர்த்துட்டு இவர் வந்து பேசுவார் மிட் நைட்டில் எப்போ வேணாலும், இவருக்கு ஃப்ரீடம் இருக்குது, இவருக்கு என்ன லாக் போட்டிருக்காரு மொபைலில். அப்புறம் நம்ம இழிச்சவாய் நம்மலாம் மற்ற ஹஸ்பண்ட் மொபைல்னாலும் எதுக்கு அது ப்ரைவசி அப்படின்ட்டு விட்டுருவோம்ல. அதனால் அப்படி சைடில் அந்த இது போயிட்டுருக்கு அவருக்கு ஃபேஸ்புக்கில். இங்கே வந்து எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் இதாகிறாங்க, எங்கள் அம்மா அட்மிட் ஆகுறாங்க. வினோத் வந்து நான் ஹெல்ப்புக்கு வந்துடுறேன். வினோதுக்கு வந்து என்னென்னா அவங்க அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு. இவங்க இந்த ரெண்டு பசங்களும் கொஞ்சம் அம்மா பாசத்துக்கு வேண்டி ஏங்கி ஸ்டெப் மதர்னால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் 2 பேரும் புரோகிதம் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. 2 பேரும் செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்காங்க. அப்போ வினோதுக்கு வந்து எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே அவங்க அம்மா ஞாபகம் வந்து, ஒரு சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க போல் இருக்கு. அவங்க அம்மா ஞாபகம் வந்து, நம்ம அம்மாவுக்கு நான் இருக்காமையா, யசோதாவுக்கு ஒரு நாள் ரிலீவ் பண்ணி விட்டான்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து நானே பார்த்துக்குவேன்க்கா பாதி நாள், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் வந்து இல்லை நான் இருப்பேன் கூட அப்படின்ட்டு நான் ஒரு 10 நாள் கண்டினியூஸாக பார்லர் கட் அடிச்சுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் சொந்தக்காரங்க இதுக்கு கூட போக மாட்டேன், டெத்துக்கு தான் போவேன். கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பேன் பார்லரை. கிளைண்ட்ஸ் லாஸ் ஆயிரும், டெய்லரிங் இல்லை, இப்போ கிளாஸுக்கு ரொம்ப வரலையே, இந்த பிரச்சனையிலலாம் கிளாஸ் கம்மியாயிடுச்சு, கிளைண்ட்ஸும் கம்மியாயிட்டாங்க, டெய்லரிங்கும் போயிடுச்சு, வருமானம் வேணுமே, ஃபீஸ்லாம் கட்டணுமே பிருத்திவிக்கு அப்படின்ட்டு நான் 10 நாள் கண்டினியூஸாக அங்கே இருந்தவர் அவங்களே. அந்த 10 நாளும் வினோத் என்ன பண்ணுவாப்புலன்னா, நீங்கள் தூங்குங்கக்கா நான் அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாஜுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்களா அம்மா, இவன் கை பிடிச்சி கூப்பிட்டு போவான். நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நைட்டில் சரியாக தூங்கலை அப்படின்னா, வலிக்குது அம்மா அந்த மாதிரி பாடி பெயின்னு சொன்னாங்கன்னா, நான் நைட் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கிறனால நான் மத்தியானத்தில் கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன். இவன் கொஞ்ச நேரத்துக்கு வருவான், அந்த சாமி கோயில் பூட்டிட்டு 12 to 3:30 4 ஃப்ரீ, அதுக்கு அவ்வளோ மட்டும் வருவான். அப்புறம் எக்ஸு வருவார். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா சொல்லி எக்ஸுக்கு வந்து அந்த கார் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருவாங்க. என்னதான் மருமகனாக இருந்தாலும் வரமாட்டான், காசு கொடுக்கறதுக்கு லொல்லு பண்ணுவான், அப்புறம் இவன் எங்கே சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து அந்த காசெல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துருங்க 10,000 அந்த மாதிரி கொடுத்துட்டு 4 தடவை வரத்துக்கு சரியாக போயிடும் அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் நான் 10 நாள் இருந்தேன்னா பிருத்திவியை வந்து எக்ஸ் தான் இங்கே பார்த்துக்கிட்டாப்புல, ஹோட்டலில் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டாப்புல, பிருத்திவி இங்கே தான் இருந்தான். அப்புறம் 10 நாளில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் 3 தோசை 3 இட்லி அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தாங்க. எங்கள் அம்மாவோட ஆப்பிடைட் வந்து அந்த பேதி மருந்து மாதிரி கொடுத்துருவாங்க போல் இருக்கு முதல்ல போனோன்னே, எல்லா வியாதிக்கும் அதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு. அதனால என்னாச்சு, எங்கள் அம்மா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மசாஜுக்கு போயிட்டு வருவாங்க, வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க மசாஜ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ நல்லா வெடுக்குன்னு இருக்குது, நான் வந்து நல்லாயிருவேன், இன்னும் 48 நாள்னால் 10 நாள்லேயே நான் வெடுக்குன்னு ஆகிட்டேன். அந்த மாதிரி 10 நாள் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அவங்களே. நல்லா டம்ளரை க்ரிப்பாக பிடிக்கிறாங்க, தானாகவே எடுத்து சாப்பிட்றாங்க. இட்லிலாம் பிச்சு போடுவேன், பிக்க முடியலன்ட்டு, எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அப்புறம் பாய் கட்டிங்கும் பண்ணி விட்டாச்சு, முடி வேணான்ட்டு பாய் கட்டிங்கும் நான் வீட்டிலே பண்ணி தான் கூப்பிட்டு போனேன்னு நினைக்கிறேன். அப்போ என்னாச்சு, கரெக்டாக 10வது நாளோ 12வது நாளோ நான் வந்து இங்கே எதுக்கோ மேக்கப்பா கிளைண்ட்ஸா இல்லை பிருத்திவி எதுக்கோ எக்ஸ் வந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டார். அப்போ நாங்கள் வந்து அந்த ஒரு கிழவி வினோதுக்கு வந்துச்சுல அந்த மேட் சர்வெண்ட் மாதிரி, அவங்கள வந்து திருப்பி 1 வாரத்துக்கோ ஏதோ எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு அவங்கள வந்து 1 வாரத்துக்கு அங்கே இல்லை அவங்களே 48 டேஸ்க்கு இருக்கட்டும், நான் 10 டேஸ் இருந்துட்டேன்ல, மிச்ச நாள் அவங்க இருக்கட்டும், ஏன் பொழப்ப கெடுத்துட்டு உட்காந்துருக்கேன்னு எங்கள் அம்மாவே நீ போய் பார்லரை பாரு, நீ தான் விட்டுட்டு வர மாட்டேலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எக்ஸ் வந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டார் அவங்களே. அப்புறம் பிருத்திவியும் ஏங்குவான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் வந்து நச்சுவான்னு நினைக்கிறேன், வாங்க வாங்க சரின்ட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு. நான் வந்து 1 நாள் கூட ஆகலை, 2 வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. கரெக்டாக 14வது நாள் எனக்கு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு. எங்கள் அப்பா போயிருக்காரு பார்க்க. அப்பா அப்பப்போ போயிட்டு ஏன்னா ஸ்கூல் பார்க்கணுமே, அதனால் எங்கள் அப்பா அப்பப்போ தான் போவார் சண்டே. அப்போ எங்கள் அப்பா சாட்டர்டே சண்டே போவார்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா சொல்கிறாரு, உங்கள் அம்மா வந்து முதுகில் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறா, எந்திரிக்க மாட்டேங்கிறா,
அப்படின்னு சொல்லி, என்னடா இது தலைவலியா இருக்கே! ஐயய்யோ! நம்ம நல்லா தானே நடந்துட்டு இருந்தாங்க. நல்லா பிரிஸ்கா இருக்கேன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எக்ஸும் ஓடுனோம். ஓடுனா அவங்க எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அங்க இருக்க டாக்டர்ஸு, நர்ஸஸு, ட்ரெய்னிங்கில இருக்கவங்க எல்லாரும் வந்து இவங்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் நெறையா இருக்கு. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் மட்டும் தான் அங்க கீழ எடுப்பாங்க. அதில வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் நெறையா இருக்கு. அதனால மேபி இவங்க வந்து இடுப்புல ஏதாச்சும் யூரினரி இன்ஃபெக்ஷன்ல வலி ஆகுறனால இவங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாரி சொல்லிட்டாங்க. அப்புறம் 2 நாள் அங்க வச்சு பார்த்தோம் அவங்கள. நான் அங்க தங்கிட்டேன். 2 நாள் பார்த்தா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படி லேசா தூக்குனா, அப்பதான் கஞ்சி மாரி ஏதாச்சும் லிக்விட் மாரி குடுன்னு சொல்றாங்க. எனக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சே நெலம. கொஞ்சம் நெஞ்சம் அவங்களா படியில அந்த ஸ்லாண்டிங் இதுல நடந்து வந்தாங்க. இது என்னடா ஆச்சு இப்படி படுத்த படுக்கை ஆயிட்டாங்களே, ஆயா மாரி ஆயிட்டாங்களே அப்படின்ட்டு எனக்கு தலையே சுத்திருச்சு. என்னன்னே கண்டுபிடிச்சு சொல்லி தொலைய மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு எனக்கு அழுகையா வருது. அப்புறம் எங்க அ தம்பி வந்துட்டான். சரி ஷிஃப்ட் பண்ணிருவோம். ஏதாச்சும் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் போயிரலான்ட்டு ராயல் கேர் பேசி ராயல் கேருக்கு கூட்டு வந்துரலாம். அப்ப சரியாயிருவாங்க அப்படின்னு நெனச்சு, நாங்க வந்து அங்க அங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறோம். என் தம்பி, அப்புறம் தம்பியோட ஒரு ஃப்ரெண்டு, ஒரு அண்ணா. 2 பேரும் வந்திருக்காங்க. தம்பி வந்து அப்போ கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டான் போல இருக்கு. அப்புறம் 2 பேர் வந்திருக்காங்க. வந்துட்டு டாக்டர்ட்ட கேட்டிருக்காங்க. டாக்டர் வந்து இவ்வளோதான் எங்களுக்கு தெரியல ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன் தானே. அவர் மழுப்பியிருக்காரு. அப்புறம் இவன் வந்து என்னைய கூப்பிட்டுட்டான். நான் கீழ போனோனே, அவன் என்னைய மொறைக்கிறான். நான் என்னமோ எங்க அம்மாவ பண்ணிட்ட மாரி அவன் என்னைய மொறைக்கிறான். எங்க அப்பா ரூம்ல உட்காந்துட்டு அவர் மொறைக்கிறாரு. இவங்க 2 பேர்த்தையும் கேட்டுட்டு தானே நான் கூட்டு வந்தேன். நான் என்ன தனியா எங்க அம்மாவ கைப்புடிச்சு இழுத்தனா? முதல் தப்பு வந்து எங்க அப்பா நல்லா பாசமா பார்த்துருக்கணும். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லா எங்க அம்மா அவருக்கு வேண்டி தான் வாழ்ந்தாங்க. என் தம்பிக்கும் நெறையா பார்ஷியாலிட்டி பார்த்து பார்த்து அவன வந்து நோகாம நொங்கு திங்க வைக்கிற மாரி வாடகை வீட்ல அவன் இருந்தது கிடையாது. பெருசா எதுவும் செலவு பண்ணது கிடையாது. அவனோட காச அவன் வச்சு அவன் ஃபேமிலி பார்த்துட்டு, அப்பா, அம்மா கூட தானே ரொம்ப வருஷம் இருந்துட்டே இருந்தான். அதனால நல்லா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் எங்க அம்மா குடுத்துட்டே இருப்பாங்க. செல்லம் குடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ என் தம்பி தானே பார்த்துருக்கணும். என் தம்பியும் விட்டுட்டான். எங்க அப்பாவும் விட்டுட்டாரு. அதனால தானே அவங்க வந்து நான் இத்தன பிரச்சனை என் லைஃப்ல நடந்தாலும், என் மேல நம்பிக்கை வச்சு நானாச்சும் பார்ப்பேன்னு சொல்லி தானே என்ட்ட ஃபோன் பண்ணி பேசுனாங்க. இதுல என் தப்பு என்ன இருக்குது? இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு 23ல பேச ஆரம்பிக்கும்போது, எங்க அப்பாவும் தம்பியும் திருப்பி நடுவுல ஒரு கேப் சொல்றேன். பேச ஆரம்பிக்கும்போது, திருப்பி என் தம்பியும் எங்க அப்பாவும் கேட்குறாங்க. "என்னதான் நடந்துச்சு? நீ கூட்டு போனனால தானே இந்த மாரி இருந்தாங்க. நடந்துட்டு இருந்த அம்மா எல்லாரும் எங்க அப்பா இன்னுமே டயலாக் சொல்லுவாரு. எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போவாங்க. இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரெச்சர்ல போவாங்க. ரிட்டர்ன் வரும்போது நடந்து வருவாங்க. உங்க அம்மாவுக்கு மட்டும் தான் நடந்து போய் அவ ஸ்ட்ரெச்சர்ல வந்தா." அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பாவும் தம்பியும் என்னைய தான் ப்ளேம் பண்றாங்க உறவுகளே. நானா காரணம்? எங்க அம்மா தானே கேட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒழுங்கா பார்த்துருந்தாங்கன்னா, அவங்க வலிக்கு மருந்தா இருந்திருந்தாங்கன்னா, என்னைய தேடி வந்திருக்க மாட்டாங்களே எங்க அம்மா. ஆனா, ஸ்ரீ அக்கா தானே இளிச்சவாயி. எது லைஃப்ல நடந்தாலும், எங்க ஃபேமிலில அவங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் நான் தான் காரணம். என் லைஃப்ல ஏதாச்சும் நடந்தாலும் நான் தான் காரணம். எல்லாத்துக்கும் நான் தான் ஒரு இளிச்சவாயி. அப்படி என்னைய வந்து பேசுவாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இறந்ததுக்கு அப்புறமும் நம்மள ப்ளேம் பண்றாங்களே! நான் வந்து 10 நாள் என் வேலைய விட்டு, ராயல் கேர் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, ராயல் கேர்ல 1 வாரம் அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட ரூ. 5,00,000 10 நாள் அட்மிட் பண்ணி ரூ. 5,00,000 புடுங்கிட்டு, அவங்க தான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, இவங்களுக்கு ஆர்த்தோபெராசிஸ் லாஸ்ட் இதில வந்துருச்சு. இவங்களோட எலும்பு வந்து தானாவே பொரியுது. அங்க மசாஜ் பண்ணதுல, மசாஜ்ல ப்ரெஷர்ல வந்து ஆல்ரெடி பொரியிற மாரி இருக்கு. டென்சிட்டியே இல்ல. அப்ப மசாஜ் பண்ணும்போது பொரிஞ்சிரும்ல. L4, L5ல வந்து பொரிஞ்சிருச்சு. அது வந்து சர்ஜரி பண்ணி கம்பி வச்சு கட்டணும். அந்த மாரி அவங்க சொல்றாங்க சர்ஜரி. அப்புறம் அங்கேயும் காஞ்சனாக்கா வந்தாங்க. எங்க சித்தப்பா வந்தாரு. என்னோட Facebook ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் வந்தாங்க. கமல் தனசேகர், அ அ வேற யார் வந்தா? கமல் தனசேகர் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நல்ல 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 ஃப்ரெண்ட்ஸு. எல்லாருமே பார்க்க வந்தாங்க எங்க அம்மாவ. அ லேடீஸும் வந்தாங்க, ஜென்ஸும் வந்தாங்க. பார்க்க வந்தாங்க. எங்க அம்மாவும் நல்லா அவங்கள்ட்டலாம் பேசிட்டு, அது ஒரு ஆறுதலா இருக்கும். எல்லாரும் வந்து பார்க்குறாங்க நம்மள. யார் யாரோ தெரியல. ஆனா, அம்மா அம்மான்னு வந்து பேசுறாங்க. வினோதும் வந்து வந்து அடிக்கடி பார்ப்பாப்ல. நான் என் தம்பி வினோது. அந்த கேரளால இருக்கான். அவனும் வந்து வந்து பார்ப்பான். அப்படியே போயிட்டுருக்குது. காஞ்சனாக்கா ஒரு தடவ விசிட் அடிச்சாங்க. அப்படி போகுது ராயல் கேர்ல. அங்க ஒரு 10, 20 நாள் பக்கம் இருந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சர்ஜரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்க்கின்சன்ஸ் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லியும் கண்டுபிடிச்சு, யூரினரி
பிசிஓடி யூடிஐயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, நான் தான் இருக்கிறேன் ராயல் கேர்லேயும் 10-20 நாள் அங்கே அங்கே ஒரு 10 நாள் டோட்டலாக 1 மாதம் பக்கம் நான் பார்லர் கட் அடிச்சுட்டு எங்கள் அம்மாவை பார்த்தேன். ஆனால் எனக்கு என்ன பேர், நான் தான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் நடக்கிற அம்மாவை கூப்பிட்டு போய் படுக்க வச்சுட்டேன் அப்படிங்கிற பேர் தான் வந்துச்சு உறவுகளே. ஒன்றும் பண்ண முடியாது. இளிச்சவா ஸ்ரீயக்கா. ஒரு நாள் அங்கே 20 நாள் இருந்தேன்னா, நைட்லலாம் எங்கள் அம்மா தூங்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் இருக்கனால அவங்களுக்கு தெரியாது என்ன பேசுகிறாங்க. திடீர்னு ஃபேனில் சாப்பாடு இருக்குன்னு சொல்லுவாங்க, கீழே நாய் இருக்குன்னு சொல்லுவாங்க, கால் வலிக்கலைனாலும் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, அமுத்தும்பாங்க, என்னை எழுப்பி எழுப்பி விட்டுருவாங்க. எனக்கு நைட்லலாம் தூக்கமே இருக்காது. அப்புறம் சுகர் வேறையா எப்படி இருக்கும், நைட்டில் தூங்கலைன்னா அடுத்த நாள்லாம் அப்படியே கேராக இருக்கும். அவர் என்ன தான் செய்ய அப்படின்ட்டு 20 நாள் அங்கே ஓட்டிட்டு ஊட்டி விட்டு எங்கள் அம்மாவை உடம்பு தொடச்சி, இல்லை நர்ஸு வந்துடுவாங்க, ஊட்டி மட்டும் விடணும், ஜூஸு எல்லாம் டைம் கொடுக்கணும், எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் 20 நாள் கழித்து கங்கா ஹாஸ்பிட்டல் மாற்றிடலாம், சர்ஜரின்னு சொன்னோன்னே இங்கே நிறையா காசு பிடுங்குவாங்கன்ட்டு கங்கா ஹாஸ்பிட்டல் போயிட்டான். கங்கா ஹாஸ்பிட்டல் போனோன்னே டெட் பாடி மாதிரி கங்கா ஹாஸ்பிட்டலில் கூட்டம் ஜேன்னு இருக்குது, எலும்பு முறிவு அது இதுன்னு. அது எலும்புக்குன்னு இருக்கிற ஹாஸ்பிட்டல் தானே. இவங்க பாட்டுக்கு ஸ்ட்ரெச்சரில் போன மாதிரி எங்கேயாச்சும் அனாதையாக நிற்கிற மாதிரி இருப்பாங்க. எங்களை வர வேணான்னு சொல்லுவாங்க எக்ஸ்ரேக்கு, என்னென்னமோ நடந்துச்சு. டைப்பர் மாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு இருந்தாங்க அம்மா, படுத்து படுக்கையாக இருக்கனால. வேறு லேடிஸ் மாற்றுறதெல்லாம் நீ கொஞ்சம் வலிக்காமல் திருப்பி விடு அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே சர்ஜரி பண்ணோம் அவர்களே. சர்ஜரி பண்ணும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, 4 டாக்டர் பண்ணுவோம் இவங்களுக்கு சர்ஜரி, ஸ்பைனல் கார்டு சர்ஜரிங்கிறனால கேர்ஃபுல்லாக பண்ணணும், உயிர் பொழைப்பாங்களாலே தெரியாது, ஏஜ் ஆகிடுச்சி 68 ஆகிடுச்சி, அதனால உயிர் பொழைப்பாங்களான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்க்கின்சன்ஸ் வேறு இருக்குது, ஆர்த்தோபெராசஸ் வேறு இருக்குது, அதனால் கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் பண்ணுங்க, ஏன்னா இவங்க வலின்னு சொல்கிறாங்க, முதுகில் எந்திரிக்கவும் மாட்டேங்கிறாங்க, அதனால சரி பண்ணிடுங்க அப்படின்ட்டு எல்லாம் டிசைட் பண்ணி பண்ண சொல்லியாச்சு ரோகிலே. பண்ணியாச்சு, சர்ஜரியும் பண்ணியாச்சு. ஆனால் இவங்களுக்கு வந்து அதுலேருந்து ரெக்கவரே ஆகலை. சர்ஜரி பண்ணாலும் 5 லட்ச ரூபா செலவு தான் ஆச்சு. அதை கிளைம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா. ஆனால் ரெக்கவர் ஆகலை எங்கள் அம்மா, அப்படியே படுத்த படுக்கையாகவே தான் இருந்தாங்க. கங்கா ஹாஸ்பிட்டல் போயும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொன்னால் அவங்களுக்கு அந்த பார்க்கின்சன்ஸ் மறதி இருக்கிறனால அவங்க ஹாஸ்பிட்டலே சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ நாய் இருக்குது, நாயெல்லாம் துரத்தி விடு, எதுக்கு இங்கே நாய் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஃபேனை பார்த்துட்டு ஃபேனில் சாப்பாடு இருக்குது பாரு அப்படிம்பாங்க. வீட்டில் வந்து எங்கள் தம்பி குழந்தைங்க எங்கேயாச்சும் வெளியே இருப்பாங்க, இல்லைனா ஊருக்கு போயிருப்பாங்க, பாரு 2 பேரும் விளாண்டுருக்கானுங்க அப்படின்ட்டு இமேஜினேஷனில் பேசுவாங்க எங்கள் அம்மா நிறையா டைம். அப்பப்போ விட்டு வந்துட்டு போகும். சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா நெத்தியில் வந்து நான் முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பேன்ல அவங்களே. அந்த நெத்தியில் முத்தம் கொடுக்கறது வந்து அவங்க செத்ததுக்கப்புறம் கிடையாது, உயிரோடு இருக்கும்போது சர்ஜரிக்கு முதல் நாள் நைட்டு நான் திருட்டுத்தனமாக எடுத்தேன். எங்கள் அம்மா செல்ஃபியில் எடுக்க விட மாட்டாங்க. என்னைய சொல்லுவாங்க, நீ செல்ஃபி போடுறதுனால தான் உன் வாழ்க்கையே நாசமாக போச்சு, ஆயுள் கம்மியாயிரும், திருஷ்டி பற்றும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அவங்க செல்ஃபிக்கே வரமாட்டாங்க. எங்கள் அப்பாவும் வரமாட்டார். அதனால நிறையா செல்ஃபி ஃபோட்டோவே இருக்காது, எங்கள் அப்பா அம்மா கூடலாம் எடுத்ததே இருக்காது. அது ஒரு ஃபோட்டோ தான் நெத்தியில் முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை போஸ்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபேன்சி வச்சுருக்காங்க. அவங்க வந்து, நீ சூப்பர் அம்மா, அவங்கள்ட்ட தான் ஃபுல்லாக பிருத்திவிக்கு வாங்குவேனா டாய்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டமு, இந்த மாதிரி எந்த தாயும் வந்து வாங்கினதே இல்லை அப்படின்னு பொண்ணும் அம்மாவும் பாராட்டிகிட்டு இருந்த வாய், அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஜீனியஸ்ன்னு நினச்சிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து கதையாக எழுதுது. அம்மா இறந்துட்டாங்கன்னா யாராச்சும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுப்பாங்களா, இறந்த டெட் பாடி வச்சு அப்படி இப்படின்னு. நான் வந்து எங்கள் அம்மா அவங்க இறக்கவே இல்லை, சர்ஜரிக்கு முன்னாடி எடுத்தது. அது வந்து நான் இறந்ததுக்கப்புறம் தான் போஸ்ட் பண்ணேன், 9 மாதம் கழிச்சு தான் போஸ்ட் பண்ணேன். ஆனால் இந்த புள்ள அப்படி நினச்சிருச்சு, அப்போ எடுக்கலல்ல, முன்னாடி 9 மாதம் முன்னாடியே எடுத்துட்டேன்ல, அதுக்கு புரியவே இல்லை. அது ரொம்ப நாளாக எனிமையாக இருந்து நானும் இது பண்ணிவிட்டு அங்கே போகிறதே இல்லை. இப்போ தான் ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் திருப்பி அந்த இது சால்வ் ஆகி இப்போ தான் பேசுகிறேன் அந்த ஆண்டிட்டையும் அந்த பிள்ளைட்டையும். இந்த மாதிரி சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லேயும் அப்படி தான். நம்ம என்ன நினைக்கிறோன்னு மற்றவங்க அதே மாதிரி நினச்சி துவைக்க மாட்டாங்களே அவர்களே. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். மற்றவங்க என்ன நினச்சா என்ன, துவைச்சா என்ன, காய போட்டா என்ன, காய போடாமல் நாற்று அடிச்சா என்ன, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளோட வாழ்க்கையை வாழணும், அவ்வளோதான். ஷார்ட் லைஃபு, அதில் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துடணும், அவ்வளோதான். அப்புறம் ஒரு வழியாக சர்ஜரி பண்ணி, வேறு வழியே இல்லை, சர்ஜரி பண்ணி 1 மாதம் இருந்தோம் அங்கே. 1 மாதம் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இவங்க ஃபிசியோதெரப்பியெல்லாம் ஹெல்ப் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு 20-30,000 ரூபா, அங்கே 5 லட்ச ரூபா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அங்கே 5 லட்ச ரூபா,
எல்லாம் ஆர்மி இதுலேருந்தும் கிளைம் ஆகிருக்கும், மெடிக்ளைம்லேயும் கிளைம் ஆகிருக்கும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் போயிருக்கும் கையில். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அப்பா ஒரு 30,000 ருபீஸ் செலவு பண்ணி அந்த இப்படி இது பண்ணுற பெட்டு, ஹாஸ்பிட்டல் பெட்டு, அந்த இப்படி க்ளோஸ் பண்ணுற ஸ்க்ரீனு, நிறையா அவங்களுக்கு வந்து நல்லா ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. ஆனால் எனக்கு இப்போ தோணும், இவங்கள வந்து வீல் சேரில் உட்கார வச்சு பெட்லேயே படுக்க விடாமல், ஃபுல்லாக படுத்த படுக்கையாக விடாமல் வீல் சேரில் உட்கார வச்சு இவங்கள உலகத்தை காமிச்சிருக்கலாமோ, எதுக்கு அப்படி படுத்த படுக்கையாகவே 9 மாதம் வச்சுருந்தோம் அப்படின்ட்டு இப்போ எனக்கு உரைக்குது. அப்போ எனக்கு தோணலை, அப்போ இந்த அறிவுக்கு எட்டல, இப்போ தோணுது அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, தம்பி ப்ளேம் பண்ணுறான். தம்பி கோச்சிக்கிட்டு தம்பி பொண்டாட்டிலாம் அவங்க வீட்டுக்கு போயாச்சு. ஏன்னா நான் தான் எங்கள் அம்மாவை வந்து நடந்துட்டு இருந்த அம்மாவை வந்து நான் படுக்க வச்சுருக்கேன், அதனால் அது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயாச்சு. எங்கள் அப்பா மட்டும்தான் இருக்கார். நான் வந்து பார்லரை விட்டுட்டு நைட்டு போய் எங்கள் அம்மாவுக்கு பாடி க்ளீன் பண்ணி ஹோம் நர்ஸ் எல்லாம் போடல. அப்பா சொன்னது வந்து ஹோம் நர்ஸ் போட்டுடலான்ட்டு, ஆனால் போடல. பழி வாங்குறாங்களாம்மா என்னால் தானே அப்படின்ட்டு. அதனால நான் நைட்டு போவேன், பார்லர் வேலையை முடிச்சுட்டு சாப்பாடு நான் தான் மத்தியானம் போவேன். போய் ஊட்டி கூட விட்டுட்டு வருவார் அத்தைக்கு, நான் செஞ்சு கொடுத்துருவேன். இல்லைனா மத்தியானம் நான் ஆட்டோ வச்சுட்டு போவேன், நைட்டு போவேன், உடம்பு துடைப்பேன், நகம்லாம் கட் பண்ணி கொடுப்பேன், சாப்பாடு ஊட்டுவேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் வந்துடுவேன். அப்புறம் அடுத்த நாள் காலைல போவேன். அப்படியே நான் வந்து என்னை ட்ராப் பிக்கப் பண்ணேன் எங்கள் அப்பா, நாங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஹோம் நர்ஸ் போடவே இல்லை வரவங்களே. 9 மாதம் ஆயிடுச்சு ஹோம் நர்ஸ் போடவே இல்லை. அப்புறம் தம்பி ஒய்ஃப் வந்து வந்துட்டாங்க. ஒரு 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 3-4 மாதம் கழித்து வந்துட்டாங்க. 9 மாதம் உயிரோடு இருந்தாங்க அம்மா. ஒரு 5-6 மாதம் கழித்து வந்துட்டாங்கன்னு வைங்களேன். வந்துட்டு எங்கள் தம்பி என்கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா நான் தானே அம்மாவை கூப்பிட்டு போய் இப்படி படுக்க வச்சிட்டேன் அப்படின்ட்டு. தம்பி ஒய்ஃபும் பேசல, குழந்தைங்களும் என்கிட்ட அட்டாச் ஆக மாட்டாங்க. பிருத்திவி அம்மா வந்திருக்காங்க. நான் அம்மாவை பார்க்குறதுக்கு, க்ளீன் பண்ணி விடுறதுக்கெல்லாம் போவேன், குளிக்க வைக்கிறதுக்கு. இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன்ல, அவங்க சலூன் கடை வச்சுருக்காங்க. அவர் வந்து ஹேர் கட்டுக்கும் வருவார், கொஞ்சம் நல்லாவே ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிடட்டும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சரி நீ ஏன் கஷ்டப்படுற, அவங்கள கூப்பிடு. அப்புறம் தூக்கிட்டு போகிறதுக்கும் சேரில் தூக்கிட்டு போகிறனால அந்த அண்ணா, நான், எங்கள் அப்பா தூக்கிட்டு போய் வாரத்துக்கு 2 தடவை அந்த மாதிரி குளிக்க வைப்போம். 2-3 தடவை குளிக்க வச்சுட்ருப்போம். மற்றதெல்லாம் தொடச்சி விட்ருவேன். எங்கள் அப்பா திருப்பி விடுவார், தொடச்சி விட்ருவேன். இந்த மாதிரி போயிட்டுருக்குது. 9 மாதம் எங்கள் அம்மா உயிரோடு தான் இருந்தாங்க. இவங்க ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ஆனால் என்கிட்ட தம்பி ஒய்ஃபும் தம்பியெல்லாம் பேசுறது இல்லை. ஏன்னா நான் தானே கல்ப்ரிட்டு, அதனால் பேசுறதில்ல. சரின்ட்டு நான் பாட்டுக்கு போவேன், ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிருப்பேன், ஏதாச்சும் கேட்பாங்க ஃபோனில், சரின்ட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். மஷ்ரூம் பிரியாணி அது இது சாப்பிட்றது 2 வாய், ஆனால் கேட்பாங்க. சரின்ட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன், ஊட்டி விடுவேன். நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவேன். எங்கள் தம்பி காலையில் பல் விளக்கி விட்டு இது தான் குடிப்பாங்க காலைல, பிரேக்ஃபாஸ்ட்லாம் இல்லை, இது அந்த ஹெல்த் மிக்ஸ் அந்த மாதிரி ஏதோ குடிப்பாங்க, ஏதோ பீடியாஷோரை ஏதோ குடிப்பாங்க, என்ஷோர் குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை கொடுத்துருவாங்க. மத்தியானம் ஏதாச்சும் கஞ்சி கிஞ்சி அந்த மாதிரி கொடுப்பாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நான் போகிறது வந்து கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க பார்த்துக்குவாங்கள்ல, நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை இல்லைன்னா அது ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்கும்ல. அதனால் நான் கொஞ்சம் போகிறதையும் கம்மி பண்ணிட்டேன், அவங்க இருக்காங்களா அப்படின்ட்டு. ஆனால் போவேன், டெய்லி போய் பார்ப்பேன். ஆனால் கொஞ்சம் 3 டைம் போகிறத வந்து கம்மி பண்ணிட்டேன். இல்லைனா எக்ஸும் கம்மி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், போகிறதுக்கு இவங்க வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு உறவுகளே. அப்புறம் எங்கள் அம்மா என்ன நினச்சிருக்காங்கன்னா, கடைசி 3 மாதம் என்ன நினச்சிருக்காங்கன்னா, நம்ம எதுக்கடா பாரமாக இருக்கோம், எங்கள் அப்பா ஸ்கூலை பார்க்கணும், என்னைய பார்க்கணும், பொண்ணு வந்து பார்க்கணும். எனக்கு 2018 நான் வந்து வீடு பெயிண்டிங் பண்ணுறேன். எங்கள் அம்மாவை வந்து கூப்பிட்டு வந்து காமிக்கணும் பெயிண்டிங் பண்ணிவிட்டு. அத்தனை வருஷமும் 10ல் கட்டி 17 வரைக்கும் 18 வரைக்கும் நான் பெயிண்டிங்கே பண்ணல. 18ல் தான் கலர் பெயிண்ட்டே பண்ணுறேன். இதெல்லாம் 18ல் பண்ணது தான். அப்போ எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து காமிக்கணும் அப்படின்ட்டு ஆசையாக இருக்கேன். அந்த வேலை வேறு இங்கே நடந்துகிட்ருக்கா. அதனால் நான் கொஞ்சம் இந்த வேலை நடக்கிறதுனால நான் ரொம்ப போக முடியல. நைட்டு போயிடுவேன் கம்பல்சரி ஒரு டைம், துடைக்கணும்ல, அப்புறம் சாப்பாடு ஊட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு. அப்படி போயிட்டு இருந்துச்சு உறவுகளே. 3 மாதம் எங்கள் அம்மா என்ன நினச்சிருக்காங்க, நம்ம ஏன் பாரமாக இருக்கோன்ட்டு வெறும் தண்ணியாக குடிச்சு அவங்களே சளி ஃபார்ம் ஆகி அந்த சளி கரெக்டுன்னு நெஞ்சில் இதாகி தான் அவங்க இறந்ததுக்கு காரணம். நார்மல் டெத்து தான், ஆனால் இறந்ததுக்கு காரணம்னு வைங்களேன். இதோட இன்றைக்கி இருக்க ஸ்டோரியை முடிச்சிட்றேன். இப்போ வந்து 2018 வந்துட்டோம். எங்கள் அம்மா இறக்குற ஸ்டேஜ் வந்துட்டாங்க, சரியா?
நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். 2018ஓட நிற்கிது. 19, 20, 21, 22, 23, 24, 25 இன்னொரு 5 வருஷத்தோட ஸ்டோரி தான் வரவங்களே சொல்லி முடிச்சிடலாம் 4 எபிசோடில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹைப் பண்ணிடுங்க பார்த்துட்டு. அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து எங்கள் தம்பி மேலேயோ அப்பா மேலேயோ தம்பி ஒய்ஃப் மேலேயோ இப்போ எந்த ரிக்ரெட்டும் இல்லை, எந்த கோவமும் கிடையாது. நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆமாம், நான் தான் வந்து இப்படி ஆகும் தெரியாதுல்ல, நான் வந்து எங்கள் அம்மா ரெடி ஆயிடுவாங்க ஏன்ட்ட அழுகிறாங்கன்னு நினச்சி நான் நல்லது பண்ண போய் அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு லெசன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் வந்து விசிட் மட்டும் தான் அடிப்பேன். எங்கள் தம்பி ஒய்ஃபு கூப்பிட்டு போய் எங்கள் அப்பாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டோம். ஏன்னா நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஸ்ரீ அக்கா வந்து அப்பாவையும் கொண்டுட்டா அப்படின்னு பேர் வர வேண்டாம். அதனால் நான் போய் பார்த்துட்டு மட்டும் வந்துக்குவேன். என்னால் தான் எல்லாமே. பாய் உறவுகளே, அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி அது கேஷ் வந்துச்சு கல்யாணத்தோடது. அம்மாவோட ஃபோட்டோவில் வச்சு அப்புறம் தான் சாமி ரூமில் வச்சு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே அதை எடுத்து வச்சேன். அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் அம்மா என் கூட இருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.